யாரும் புரியுது. அப்புறம் நான் தமிழர்னா ஒரு ஜென்மத்துக்கு ஜெயிச்சதில்ல. சொல்றத முதல்ல நான் கேளுங்க. தமிழர்னா ஒரு ஜென்மத்துக்கு ஜெயிச்சதில்ல. பிஜேபி எம்பில ஜெயிக்கல. இன்னைக்கு மட்டும் கிடையாது. இவங்க ஜெயிக்கல. அவங்க எதுக்கு இங்க களத்துல வந்து அவர் நின்னுட்டு கூப்பிட்டு போட்டோ பைத்தியக்காரங்க எடுத்தீங்கன்றது விமர்சனம் இன்னைக்கு மட்டும் கிடையாது. நீங்க போட்டோ பிடிச்சிட்டு சாப்பாடு போட்டீங்கல்ல, அன்னையில இருந்தே இந்த விமர்சனம் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட இருக்கு. விஜய் ஃபேன்ஸை விட்டுருங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஆதரிப்பாங்க, ஓகேவா? அது விஜய் ஃபேன்றதுனால விஜய் ஆதரிப்பாங்க. போட்டோவை பிடிச்சிட்டு என்னைக்கு சாப்பாடு போட்டீங்களோ அன்னைக்குல இருந்து இந்த விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து உங்க மேல. போட்டோ பிடிச்சிட்டு சாப்பாடு போடுறது, கொடியை பிடிச்சிட்டு மலைக்கு வந்து ஒரு கொடையில வந்து கொடியை கட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் கொடியை பிடிச்சி சாப்பாடு போடுறது, அதை போட்டோ எடுத்து போடுறது, அதை உட்காந்து அடுத்த நாள் வந்து இப்போ பேப்பரில் நியூஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் இதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பஸ்ட் அவுட் ஆகி வெளில வரும். ஆனால் அதுக்குன்னு நீ இது இல்லவே இல்லை, பண்ணவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த விமர்சனம் உங்கள் மேலே இன்னைக்கு நேற்று கிடையாது. ரொம்ப நாள் இருக்கிற விமர்சனம் இன்னைக்கு பஸ்ட் அவுட் ஆகுது. அதை முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொல்றாரு, என்கிட்ட திருவண்ணாமலையிலேருந்து ஒரு தம்பி பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, ப்ரோ திருவண்ணாமலையில் டிவிக்கே ஒர்க் பண்ணுறாங்க ப்ரோ, எல்லாரும் வராங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க, டிவிக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றத அவங்களே வீடியோ எடுத்துட்டு விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு எரிச்சல் ஆகுது தோன்றான் ஒருத்தன். அவன் திருவண்ணாமலையில் இருக்கான். சீரியஸா அவன் சொன்ன உண்மைங்க. நான் பொய்யெல்லாம் மறுத்து பேசி மாற்றி அதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. அவனே சொல்கிறான், ப்ரோ அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ப்ரோ, அவங்க வராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, ஓகே எல்லாம் ஓகே. ஆனால் அதை வச்சு விளம்பரம் பண்ணுற மாதிரியே விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது டே நீ எதுக்கட அதை வந்து செஞ்சேன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்றான். இதை இன்னைக்கு நேரத்தில் இது ரொம்ப நாளாவே இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன வீடை கட்டி கொடுத்துட்டு அதை போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 100 காரை கூட்டு போய், 10 காரை கூட்டு போய், 100 பைக்கு கூட்டு போய், ஒரு பெரிய கிரெயினை வச்சு மாலை போட்டு இது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த விளம்பர அரசுன்ற பேரு உங்க மேல பெருசா முத்திரையா குத்திடுவாங்க. இந்த முத்திரையை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல கார்த்தி, இன்னைக்கு பண்ண மற்ற கட்சி ஆளுங்களை யாராவது எவனாவது அந்த பேனர் தூக்கிட்டு வருவானா பாரு. ஐயோ, நான் தமிழர்லாம் சுத்தம் ஜெயிக்க கூட இல்லையா? எதுக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ப்ரோ? அதுதான் என்னோட இதுல வந்து கேள்வி. ராமதாஸ்லாம் அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே நேரா இல்ல. போய் பாக்குறது விடுவியா, இல்ல அவனை தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பாப்பியா? ஆனா இத இத புரிஞ்சுக்க கொடுக்கறது மாட்டாங்க. கொடுத்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் த கார்த்தி, இப்ப எல்லாருமே கையில கொண்டு போய் சீமான் கொடுத்தாரா, இவரு கொடுத்தாரா, அண்ணாமலை கொடுத்தாரா? எது கொடுத்தாரு? போறதுக்கு என்ன இப்ப போய் அங்க என்ன அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நீங்க பேசுங்க. அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட்ல கேளுங்க. அதுக்கேத்த மாதிரி பண்ணுங்க. இது மாதிரி இப்படி உடஞ்சு போச்சு, இப்படி உடஞ்சு போச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அதை பார்த்துட்டு பேசுங்க. இங்க உட்காந்துக்கிட்டு உங்க பிஆர் டீம் வச்சு ஒரு அறிக்கை போடுறது. பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வியூஸ் வாங்கணும், வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அநியாயம் பண்றது. பட் இது எல்லாமே ஆக்சுவலா இது எல்லாமே நெகட்டிவா தாங்க ஆகும். ஒரு விஷயத்த ஓவர் பண்ணும்போது, ரொம்ப ஓவர் டோஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கோவம் தான் வரும். அதுதான் வரும். அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு போற போக்கில் இதெல்லாம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிகமாயிடும். ப்ரோ அதிகமாயிரு நியூஸ் சேனல் ஒரு கட்டத்து மேல வெறுத்துருவானுங்களா இல்ல என்ன பண்ண போறானுன்னு தெரியல. இந்த அளவுக்கு போயிட்டு இருந்தா ப்ரோ காலையில வந்து அந்த பொன்முடி மேல சேர் அடிச்ச விஷயம் தான் ப்ரோ பெருசா இருந்தது. இவரு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த விஷயத்த எல்லாரும் மறந்துட்டு இதை பத்தி தான் ப்ரோ பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க நானும் சொல்றேன், நியாயமா திமுக தாங்க வச்சு வெளுத்திருக்கணும் இவனுங்களாம். என்னன்னா வந்து அவங்க எஸ்கே போய் ஓடிட்டாங்க, நீங்க குறுக்கு சிக்கிட்டீங்க, உங்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆமாமா, திமுக கூட இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் பாத்தீங்களா, சங்கி என்றால் நண்பன், திராவிடன் என்றால் திருட்டுன்னு சொல்லி ஒரு இன்னைக்கு ஆக்சுவலா அது வேற, அது ஒன்று. ஆக்சுவலா அது வந்து இந்த மழையால இந்த பிரச்சனையால அது பெருசா ஹைலைட் ஆகல. இன்னைக்கு வந்து சீமான் பேசின ஸ்பீச் வந்து பயங்கர வைரல் ஆயிடும். நீங்க என்ன பாருங்க, அது இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் அவர் பேசுவாரு, நிறைய பேர் பேசுவாங்க. தாவைக்காவோட கொள்கையே அவர் பயங்கரமா கேள்வி கேட்டு போயிட்டாரு. அந்த கேள்விக்கான பதிலே இவங்கிட்டு இருக்காது. இந்த ஏர்போர்ட்ல பேசினதானே சொல்றீங்க? நல்லா இருந்துச்சு, அவர் கேட்டது நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்காரு. நான் கேள்வி அதுக்கெல்லாம் அந்த பதிலே இருக்காது அவங்க கிட்ட. இல்ல அதுக்கு பதிலே சொல்ல முடியாது, பதிலே சொல்ல முடியாத மாதிரி கேள்வி கேட்டு போயிட்டாரு. நல்லா கேட்டாரு, கேள்வியே நல்லா கேட்டு விட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களே. அது போக வந்து ஆனா என்ன சங்கினா கரெக்ட்ன்ற மாதிரியே பேசிட்டு போயிட்டாரு.
ஆமாங்க. சங்கினா என்ன? சங்கினா என்ன சொல்லுவீங்க? 2 அர்த்தம் சொல்லுவீங்களா? சங்கினா நண்பன் தான். ப்ரோ ஓகேவா? அவரு அது இஷ்டத்துக்கு அது ஒரு பியூர் விளக்கத்தை இல்ல சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் இரு. சங்கினா இது இஷ்டத்துக்கு விளக்கலாம் கிடையாது. இல்ல அது திராவிடன்னா உண்மைதான் ப்ரோ. இஷ்டத்துக்கு இல்ல விளக்கலாம் இல்ல இல்ல கிடையாது. அவர் உண்மையான இஷ்டத்துக்கு இல்ல ஒரு நிமிஷம் அவர் ஒரு நிமிஷம். மனசுல இல்ல என்ன தோணுதோ இஷ்டத்துக்கு அதை விளக்கலாம் அப்படி கிடையாது. சொல்றாரு. சான்ஸ்கிரிட்ல சங்கினா நண்பன் தான். ஓகேவா? அந்த நண்பன் நீங்க ஏத்துக்க வேணாம். அவர் அது தமிழ் நீங்க தேசியம் ஏத்துக்க தானே வேண்டிய ப்ரோ அவசியமே பேசுறாரு. கிடையாது. அவர் இல்ல தமிழ் அது தேசியம் தானே வேண்டாம். இல்ல பேசுறாரு. இல்ல அது ஐயோ ஐயா நீங்க அதை அவர் ஏத்துக்க தமிழ் தேசியம் வேணாங்க. தானே பேசுறாரு. ப்ரோ. அப்ப நீங்க சொல்லுங்க. சங்கிக்கு சங்கினா அர்த்தம் சரி நீங்க தமிழ் தமிழ்ல சொல்லுங்க. என்ன தேசியம்னா அர்த்தம்? இல்லங்க அது நீங்க மொழியில வர சங்கிக்கு அர்த்தம் அர்த்தம் தானே நீங்க ப்ரோ. சொல்லுங்க. சங்கிக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அதான் ப்ரோ எனக்கு தெரியாது. அவர் இஷ்டத்துக்கு வாயில வந்தது ஒண்ணு சொல்லிட்டு போறாரு. அதுதாங்க அப்ப உங்களுக்கு தெரியும். திராவிடம் தான் திருடன் தானா? சரி ஓகே. திராவிடம் தான் இல்ல இல்ல திருடன் தான் இல்ல இல்ல ஒத்துக்கிறாங்க நான் டிஎம்கே. ஏங்க நான் அர்த்தம் சொல்றேன். ஓகே சங்கிக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நான் தெரியாது சொல்றது ப்ரோ. ஆனா அவர் சொல்ற அர்த்தம் கிடையாது. அவ்வளவுதான். சங் சரி ஓகே. அவர் சொல்ற அர்த்தம் வேணாம். அது ப்ரோ வேண்டாம். அது இல்ல. ஓகே அது இல்ல. அவர் சொல்ற அர்த்தம் இல்ல. அவர் சொல்ற அர்த்தம் இல்ல. அப்படி வச்சுக்கோ. சங்கிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சங் பரிவார். சங் பரிவார்ன்றது ஆர்எஸ்எஸோட அமைப்பு. அதுல இருந்து வந்ததுதான் பிஜேபி, அந்த ஹிந்து முன்னணி இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய அமைப்புலாம் இருக்கு இல்லையா? ஒரு 16 17 அமைப்பு இருக்கு. இதெல்லாம் வந்ததுனால தான் சங் பரிவார்னு அதுக்கு மொத்தமா ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் அதுல இருந்து சங் பரிவாருக்குள்ள இருக்கவங்கலாம் சங்கி. பிஜேபி சப்போர்டரு, ஆர்எஸ்எஸ் சப்போர்டரு இதெல்லாம் சங்கி அப்படின்னா சங் பரிவார சுருக்கி சங்கி அப்படின்னு வச்சுட்டாங்க. சங் பரிவாருக்கு என்ன அர்த்தம்? சங்கங்களின் குடும்பம். ப்ரோ அவ்வளவுதான். இல்ல ப்ரோ. இதுல இது என்ன நீ இருக்கு சொல்றது தப்பான வார்த்தை? கரெக்ட் இதுல தான். தப்பான வார்த்தை என்ன இருக்கு? சங்கிக்கு தப்பான அதுதான் அர்த்தம் ப்ரோ. எதுவும் அவர் இருக்கா? வந்து 2 பாயிண்ட் சொன்னாரு. ஒண்ணு உண்மையா இருந்தா ஏங்க இன்னொன்னு முதல்ல உண்மையா? திராவிடன்னா திருடன் சங்கின்ற சொன்னாரு. வார்த்தை அந்த கருத்தையே நீங்க ஒத்து போறீங்களா? நீங்க பதிலா அந்த வார்த்தை நீங்க ஒத்து போறீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைக்கு நம்ம வருவோம். இல்லையே நான் ஒத்து போல. அது வந்து ஒரு சங்கம். அவர் ஒரு சொல்றாரு. அவர் சொல்றாரு. சங்கின்றது ஆமா. பிஜேபியோட இதுன்னு சொல்லுவாங்க. அது ப்ரோ வந்து எப்படி நண்பன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அர்த்தம் வரும்? நண்பன்ற அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல ப்ரோ இருக்குன்னு அதுக்கு அதுதான் சொல்றாருங்க. ப்ரோ. இப்போ சான்ஸ்கிரிட்ல கம்யூனிஸ்ட்ல இருக்கா சொல்றாருல்ல. தோழர்ன்றாங்கல்ல. அப்ப தோழர்னா என்ன அர்த்தம்? இல்ல ப்ரோ கம்யூனிஸ்ட்ல தோழர்ன்ற அப்ப தோழர்னா என்ன அர்த்தம்? அதுதான் ப்ரோ அதுக்கு அர்த்தம். ஏங்க நீங்க அதுக்குதான் சங்கினா சொல்றாரு. அது அது இப்போ அது ராமரோட தோழர் வந்து ஹனுமான் இருக்காட்ல. ஹனுமானர் சங்கின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ராமாயணத்துல. ஒரு இடத்துல அதை வச்சு சொல்றாரு. ஓகேவா? அது ஓகே. அது சங்கியா தோழரா இருக்கட்டும், தோழர் எல்லாம் போட்டு அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப திராவிடனத்துக்கு அவர் பேசிட்டாரு. சரி ப்ரோ. திராவிடன்னா அவர் திருடன் சொல்றாருல, பேசிட்டாரு. அப்ப ஓப்பனா அவர் இருங்கங்க. சொல்லிடலாம்ல, நான் அது தாங்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட்னு அவரே சொல்லிடலாம்ல. அவரையா அப்புறம் சொல்லணும். பிஜேபியும் நான் எதிர்பண்றாரு அவரு. அவரையா சொல்லணும். அவர் பேசினதான் நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப அவர் அவர் வந்து சொல்ல வேண்டிய என்னத்துக்கு அவசியம் ப்ரோ இல்லை. சொல்றாரு? இல்ல இப்ப ப்ரோ. வந்து அவர் தனி அவரோட கட்சி உங்களுக்கு நடத்துறாருங்க. இதுல என்ன அவரோட அவர் பிரச்சனை? தனி கட்சி அவரோட ஒரு நடத்துறாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன தெரியுது? அவர் ஆன்டி டிஎம்கே என்ன ப்ரோ பிஜேபின்னு தெரியுது இதுல இருந்து. அப்போ கிடையாது கிடையாது. ஓப்பனா நேத்து சொல்லலாமே சொல்லியிருக்காரு. அவரு. மனித குல எதிரி பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. நேத்து என்ன பண்ண முடியும் அதுக்கு? அதுதான் அவர் சொல்றாரு ப்ரோ. ப்ரோ இப்ப இல்ல வந்து எனக்கு ஒரு சங்கினா விஷயம் புரியல. ஏங்க அதாவது அந்த நண்பன் சொல்லிட்டு அந்த உங்க ஆளை மேல எங்களோட இருக்க தப்ப சேர்த்தாதீங்க. நீங்க வந்து ஏங்க ஒத்துக்க அந்த மாட்டீங்க. அந்த ஆளை எங்களோட சேர்த்தாதீங்க. சரியா? நாங்க சேர்த்திக்க மாட்டோம் அவரை. நீங்க வேணா வச்சுக்கோங்க. திராவிடனா திருடன் சொல்றாரு. ஓகேவா? அதுக்கு என்ன விளக்க சொல்றாரு? 100 வருஷமா என்னுடைய தமிழ்ன்ற அர்த்த அதுதான் பாயிண்ட். அடையாளத்தையே அவர் திருடி நீ பேச்சுல ஒரு வச்சுக்கிட்டு இருக்க. கான்ட்ராடிக்டரி இருக்கு. அதுதான் அவர் மேல இருக்க என்ன அலிகேஷனே. கான்ட்ராடிக்ட்? என்ன என்ன கான்ட்ராடிக்ட் இருக்கு அதுல? திராவிடனா திருடன். 100 வருஷமா நான் தமிழ்ன்ற அடையாளத்தை திருடி வச்சிட்டு இருக்கேன். அதனால நீ திருடன் சொல்றாரு. அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே? எங்க இருக்கு திராவிடம்? ஆந்திரால இருக்கா? கர்நாடகால இருக்கா? கேரளால இருக்கா? ஆனா சும்மா தமிழன்ற இப்ப ஆந்திரக்காரன் அவன் தெலுங்குன்றான், கர்நாடகாரன் நான் கன்னடிகன்றான், கேரளால இருக்கவன் மலையாளின்றான், தமிழ்நாட்டில் இருக்கவன் மட்டும் திராவிடர். எப்படா வரும்? நான் தமிழன்ற அடையாளம் இருக்கு, அதை நீ திருடி வச்சிட்டு இருக்க திராவிடன்னு, அதனால நீ திருடன்றாரு. சரியா தானே பேசுறாரு? இதுல என்ன இருக்கு? அவரோட அரசியலா அவர் பேசுறாருங்க. ரொம்ப தெளிவானதான் பேசுறாரு. அப்புறம் என்ன? அதுதான் ப்ரோ. அவர் சொன்ன தெளிவுதான் அதுல தெரியுது ப்ரோ. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே தெரியுது. அதுதான் சொல்றேன். அவர் வந்து ஒண்ணுத்துக்கு வந்து அதுக்கு நீ சப்போர்ட் கொஞ்சம் பண்றாருன்னா ஓப்பனா அவர் சொல்றோமே. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். சரியா? அது நாங்க சொல்ல என் வேணாம் ப்ரோ. அடையாளத்தை எங்களோட இது இல்ல தமிழன்ற டிவிக்கெல்லாம் தமிழன்ற சொல்லுவாங்க. அடையாளத்தை தமிழன்ற அடையாளத்தை திருடி திராவிடன்னு நீங்க வச்சிட்டு இருக்கிறதுனால திருடன்றாரு. அவர் அப்படி சொல்லியே. திராவிடன்னா திருடன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க தான் விளக்கம் அதுக்கு சொல்றீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை அதெல்லாம் முழுசா கேட்டாதானே தெரியும். நம்ம சும்மா இந்த இந்த இதுல சோசியல் மீடியால ப்ரோ நியூஸ் கார்டு இது இதெல்லாம் என்ன பார்த்தா என்ன தெரியுமா பண்ண ப்ரோ? முடியும்? அடுத்த வார்த்தை அட அதுதாங்க சொன்னாரு. அவரு அதுக்கு அடுத்த உண்மை வார்த்தை அதை சொன்னாரு. என் இல்ல ப்ரோ. அடையாளத்தை 100 அவர் வருஷமா திருடி வச்சிட்டு பிஜேபி இருக்க, நீ வந்து திருடன்றாரு. அவர் பிஜேபி வந்து ஃப்ராடு பயலுக இது திமுக ஃப்ராடு பயலுகன்னு சொன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா அவர் பிஜேபியோட பி டீம், ஏ டீம், சி டீம். அதுதான் வேற என்ன இருக்கு? சரி ஓகே. இது தவிர வேற விஜய் என்ன விஜய் இருக்கு? என்ன சொல்றாரு?
திமுக நல்லா வச்சுட்டாரா கெட்ட வச்சுட்டாரு? இல்ல அதேதான் சொல்றாரு. அப்புறம் அவரும் எங்க பி டீம் அவர் தான், என்ன அவரும் பிஜேபி பி டீம் அது தான். என்ன இருங்க எடப்பாடி அது என்ன அப்படி சொல்றாரு? சொல்லக்கூடாதுங்க. எடப்பாடி என்ன அதுக்கு ஒரு டயலாக் இல்லைங்க, இருக்கு. எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடி வந்து ஆக அவங்க மோசமானவங்க அவர் சொல்லியே ப்ரோ, அவரு எடப்பாடி எங்க சொல்லியே பிஜேபி, சங்கினா அவரு நண்பன் எங்க சொல்லிட்டு சொல்லியே, அவரு அவரு எங்க பி டிவிகேல டீம் தான். இருந்து அப்படி அவரு எதுவும் கூட்டு சொல்லியே. அவர்தான் கூட்டணி, அவரு எங்க நண்பனுங்க, கூட்டணியே வச்சிருந்தாரு. இவராவது வாயில தான் சொல்றாரு, அவர் கூட்டணியே வச்சிருந்தாரு. அவரும் நண்பன் தான், இன்னும் சொன்னாரு. அப்போ பார்த்தா மொத்தமா எல்லாருமே பிஜேபி பி டீம் தான் இங்க இருக்கவங்களாம். ஒரு காலத்துல இருந்தாங்க ஏன் ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் பி டீமா தான் இருந்தாங்க. காங்கிரஸ் பிஜேபி பி டீமை தான் வச்சு நாங்க நார்த் இந்தியாவில் ஓட்டிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான் பிஜேபில இருந்தாங்க. அவங்க தான் சொல்லிடலாம். மொத்தமா எல்லாருமே பிஜேபி பி டீம் தான் அப்படி வச்சுக்கோங்க. என்ன ராபின்சன், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அவரெல்லாம் காலையில தனியா இருந்து இந்த இது படம் போயிட்டு இருந்துச்சுல. பார்த்திருக்கீங்கல்ல, இந்த டெல்லி கணேஷ் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார்ல ரூம்ல வச்சு, இல்ல அப்பா ஆக்சுவலி தண்ணியை போட்டு கார்த்தி, ஆடிட்டு இருக்காரு, அந்த மாதிரி திமுகவை ஃபுல் ஹாப்பினஸ்ல தப்புகள் இருப்பாரு. இருந்து விமர்சிக்கணும். ஓகே, அவங்க திருத்திக்கணும். எல்லா கட்சியும் அப்படிதான் கார்த்தி. பட் 2017 ஆனா நீ இருந்து இது 2017 வந்து டிசம்பர்ல கார்த்தி, ஆரம்பிச்சாரு ரஜினிகாந்த். இல்ல கட்சி கூட்டு ஆரம்பிக்க வந்து போறாங்க பண்றதுதான் அதை 2017 அக்செப்ட் 18 பண்ண முடியும். ஆரம்பிச்சாரு டிசம்பர் 31. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 2 வருஷம் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கான ஆரம்பமா பாக்குறேன். இப்பதான் அவங்க பாக்குறாங்க. அவங்க இன்னும் சும்மா சினிமா மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டு 400 கோடி 500 கோடி 400 கோடி 500 கோடின்றது தமிழ்நாட்டோட ஒரு அரை நாள் வருமானம். அப்படி ஒரு அதிகாரத்தை, ஒரு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு வருஷத்துக்கு போடுற அதிகாரத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வைப்பாங்கன்றது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அவங்க ரொம்ப சாதாரணமா இன்னும் பாக்ஸ் ஹவுஸ்ல வரியா, ஃபுட்பால்ல வரியா, கிராஸ்ல வரியா, ஷேர்ல வரியான்னு பேசிட்டு இருந்தா அதெல்லாம் வலிக்காது. அவன் அதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன வேலை வைப்பான்றது இப்பதான் அவங்க லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நடக்க அப்புறம் தான் மற்ற கட்சியெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. இன்னைக்கு நியாயமா அடிச்சிருக்க வேண்டியது திமுகவை தான். அது அடிக்காம இவங்க மேல இவ்வளவு விமர்சனம் இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்பதான் தம்பி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான். ப்ரோ அதுல இவங்க நடைப்பயணம் வேற போக போற சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இதுக்கே போக மாட்டாங்க, நடைப்பயணம் எப்படி போக வாய்ப்பு? இவங்க நடைப்பயணத்துக்கு இவங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் முழுசா பிளான் பண்ணி வச்சிருவாங்க. எங்கெங்க போகலாம், இப்படி பண்ணலாம், அங்க என்ன பண்ணலாம், இங்க என்ன பண்ணலாம், அது எப்படி நியூஸ் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க தெளிவா வேலை பார்த்துருவாங்க. இதுக்கிற பயந்து வீட்டுல உட்காந்துருந்தா எப்படி நடைப்பயணம் சாத்தியம்? அதுதாங்க சொல்றேன், நீங்க 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸுக்கு எவ்வளவு அடி அடிச்சுக்கிறீங்களே, 3 லட்சம் கோடிங்க பட்ஜெட்டு ஒரு வருஷத்துக்கு. அப்ப அதுக்கு அவன் எவ்வளவு அடி அடிப்பான்? சும்மா உங்க தூக்கி கொடுத்துட்டு போயிடுவானா உங்களுக்கு? வாங்கண்ணே வணக்காண்ணே, நீங்க ஜெயிச்சுக்கோங்கண்ணா, நீங்க சிஎம் இருந்துட்டு போங்கண்ணா விட்டுருவானா என்ன? எதுவுமே ஈஸியில தான் ப்ரோ. அவர் ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். அது நடக்குதா நடக்கலையான்னு பார்ப்போம். 2026ல தான் தெரியும் அது. ஏன் மத்த நீங்க சொல்ற கட்சியெல்லாம் நீங்க வந்து நடக்குதுன்னு பாருங்க வாய்க்கு நீங்க. வந்ததெல்லாம் பேசும்போது, இல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் மத்த கட்சி பேசும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? அப்ப குழு குழுன்னு இருந்துச்சா? இல்லையே, யாருமே இப்ப பேச வேணாம்னு சொல்லியே ப்ரோ. நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசுறோம். மக்கள் டிசைட் பண்ணுவாங்க எங்க தலைவர் பேசுவாரு, 2026ல. ராமச்சந்திரன் பேசுவாரு, எங்க தலைவர் ராமச்சந்திரன் பேசுவாரு. ராமச்சந்திரன் அதுதான் வாயா, ப்ரோ, பேசுங்க. எவ்வளவு பேச முடியுமோ இதாயா பேசுங்க. பேட்டை இறங்குனாரையா, வாயா நீ அது டிசைட் பேட்டை பண்றது பாயிர லாஸ்ட்ல நேரையா. ஃபைனலா டெமோக்ராட்டிக்கா மக்கள் தான் முடிவு எடுக்க போறாங்க. நீங்க நடப்பாரா நடக்க மாட்டாரா அதெல்லாம் பாருங்க, நீங்க வரும்போது தெரியும். நீங்க என்னங்க மோடிஜி மாதிரிங்க, மோடிஜி எல்லாம் என்னங்க நடப்பணம் பண்ணியா வந்தாரு? அவர்லாம் பிஎம் இல்லையா? இவன் கார்த்தி அதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். அவனெல்லாம் எதுக்குங்க கேக்குறீங்க? லைவ் போட்டோமா, இல்ல ஒரே ஒரு மாநாடு முன்னாடி வைக்கிறோமா, போதுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் ப்ரோ பதறீங்க? நடப்பயணம் போக கூடாது நீங்க ஆமா, ஏன் இது சொல்றீங்க? நாங்க நான் ஏன் பதறோமா? கூட சொல்றேன்? நான் எப்ப சொன்னேன்? நான் சொன்னா நாங்க ஏன் பதறோம்? ராபின்சன் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. ஆமா ராபின்சன் ஆமா, ப்ரோ நாங்க சொல்றேன். பதறோம். ராபின்சன் ஐயோ, பேசுறேன், ராபின்சன் நீங்க பேசுறது நீங்க கேட்கலையே. இடியா வெளில இரு போயிட்டு வரேன். அதுக்கே இல்ல ராபின்சன் ராபின்சன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அவரு
ராமசன் பேசுறானா? எனக்கு கேட்கலையே. சொல்லு கார்த்தி. எனக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. இப்பதான் வாய்ஸ் கேக்குது. பேசிட்டு இருந்தார் ப்ரோ. அவர் தான் சொன்னாரு எதுக்கு நடைபயணம்லாம் போறீங்க, லைவ்லயே வச்சு முடிச்சுக்கோங்க அப்படின்றாரு. அதுதான் நான் சொல்றேன். வேற யாரும் பேசுறீங்களா இல்ல வேற யாரும் பேசலையா? கேக்குதா இல்லையா? கார்த்தி கேக்குது கேட்கவே நீ இருக்கு எங்க இருக்கியா? கேக்குது. ஏன் ராபின்சன் ப்ரோ, உங்க போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா ப்ரோ, இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா? டிஎம்கே சைடுல இருந்து உங்க போட்டோ ஷூட்லாம் பரவாயில்லைங்க. உங்க போட்டோ ஷூட் தாங்க தரமா இருக்குங்க. என்னங்க நைட் எழுப்பி பாட்டிலாம் எழுப்பி அது ஒரு பிளாங்கெட் போடுறதுக்கு 2 பேர் வேற சொல்லு. இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குங்க. அதான் உங்களுக்கு காம்படிட்டரா இப்ப டிவிக்காவும் வந்துட்டோம்ல, அதுதான் சொல்றேன். எங்களுக்கு காம்படிட்டரா? காம்படிட்டரா டேய்? எங்க உங்க காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் என்டிகே ஒருத்தவங்க வந்து ப்ரோ என்ன ப்ரோ நடு ரோட்ல நிக்காதீங்க ப்ரோ, அடிச்சிட போறீங்க, அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்க ப்ரோ, கத்தி சண்டைலாம் ப்ரோ போட்டு நடு ரோட்ல நின்னா வாங்க அதுதான் ப்ரோ. ஒரு இது இருக்கு. நடு ரோட்ல நின்னா மனசாட்சியே இல்லாம போகாது. டிஎம்கே ப்ரோ காம்படிட்டர் சொல்றீங்க நீங்க நீங்க. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த குமுதம் ரிப்போர்ட்டர் அந்த என்னது சர்வே போட்டிருக்காங்க 65% அப்படியே நம்பிட்டுருங்க. அந்த சைடு இபிஎஸ் வேற அவரு வெயிட்டிங்ல இருக்கிறாரு. அவங்கள நம்பி தலைவர் வேற வெயிட்டிங்ல இருக்கிறாரு. இல்ல ப்ரோ, இதுக்கு வேற என்ன சொல்றாரு, காம்படிட்டர்னு வேற சொல்றாரு அசிங்கமா. அதான் அப்படிதான் bro. அவங்க எல்லாம் என்ன ப்ரோ ஆனா வந்து அதான் அடுத்த முதல்ல ரஜினி ப்ரோ கான்ஃபிடன்ஸ் தான் ப்ரோ. சொல்லி ஃபர்ஸ்ட் இப்போ நம்மள வந்து நம்ம நம்பணும் ப்ரோ. நம்மளோட இது என்ன, நம்ம தான் நம்பணும். நீங்க அப்படியே நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்படியே நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்க காம்படிட்டரா வருவோம்னு, ஃபைட் பண்ணுவோம்னு. சிஎம் ஆயிருவீங்களா? அப்போ 26ல சிஎம் ஆயிருவீங்களா? அப்போ நம்புறேங்கிறீங்களா? சிஎம் ஆயிருவீங்களா? அவ்வளவுதானே. கான்பிடென்டா இருக்கிறவங்க எதுக்கு காம்படிட்டர்னு நினைக்கிறீங்க? சிஎம் ஆவனே நினைங்க. Aim for sky. சிஎம்ஆர் தாங்க இருக்கிறாங்க. என்னங்க நீங்க டோனி ஆல்ரெடி அதுல தாங்க இருக்கிறாங்க, அந்த இதுல தாங்க இருக்கிறாங்க. இல்ல நாங்க நம்பிட்டு மட்டும் தான் இருப்போம், யாரையும் போய் மீட் பண்ண மாட்டோம், கூட்டம் கூட்டிடும். இப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு வட்டத்தை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா Bro, பவன் கல்யாண் யாரு ப்ரோ? இவரை விட பெரிய டிக்கெட் அவரு தெலுங்கானா ஆந்திரால. அவரு வெளியே வந்து ரோட்ல நிக்கலையா? அதுதான் ப்ரோ அரசியல். அதுதான் மக்கள் விரும்புவான். அவரு நைட்டு 1 மணிக்கு வந்து நடு ரோட்ல வந்து உட்கார்ந்தாருல அந்த சந்திரபாபு அரஸ்டுக்கு, அதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெளியே வரணும். 4 சவுத்துக்குள்ள இருந்து அரசியல் பண்ணா ஜெயிச்சுக்கிட்டே மாட்டாரு. இதுக்கே மக்கள் கூடிவாங்க சொன்னா மக்கள் முதல்ல வெளியே வா, ஏதாச்சும் வந்தா அடுத்து போ. நீங்க பவன் கல்யாண் ஒண்ணு இல்ல, இந்த ரீசெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் அவரோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பவன் கல்யாணமோட எங்களுக்கு அதிக இது இருக்கு, கூட்டம் இருக்கு. அவர் என்னங்க கூட்டம் மாட்டாரு? எங்க கூட்டம் ஏதோ ஒரு பெரிய ட்ரக்ல தான் ஒரு அங்கேயே போவாரு, இதுக்கே போவாரு. ஃபுல் ப்ரொடெக்ஷன் தான் அப்படி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம். அந்த மாதிரி நீங்க பண்ணணும். சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பண்ண வேலைக்கு அவர் 10 வருஷம் போராடி வந்திருக்காரு. இவரும் வரணும். வெளியவே வரமாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை தானே நீ சொன்னாரு எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க. அவரு அந்த அக்டோபர் மாநாடுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணாரு? நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாருமே, ஈவன் பிஎம்கே எல்லாருமே இந்த டைம்ல அவங்கவுங்களும் இப்போ நீங்க இது நடந்தது அது நடந்த குறைலாம் சொல்றது கம்மி பண்ணிட்டாங்க. அது இடையில களத்துல போங்க, களத்துல போய் என்னென்ன பாருங்க. இதுதான் ஒரு ஓகே. அதுக்கப்புறம் வாங்க இந்த பிரச்சனை இருக்கு, இவங்க இது பண்ணாங்க, இது போய் அதுக்கப்புறம் செய்யுங்க. எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு காசு கேட்கறது இல்ல. எல்லாருமே வந்து அந்த டைம்ல என்ன கேட்கறாங்க கொடுத்தாலும் கொடுக்குற ஒரு ரிலீஃப் ஃபண்ட் இல்ல ப்ரோ. இவர் சொல்லல. இவர் விஜய் வந்தாருன்னா கூடுவாங்க, கிரௌட் மேனேஜ் பண்ணணும், பஞ்சாயத்து தான். ஆனா வேற ஆப்ஷன் இல்ல. பவன் கல்யாணம் தான் எக்ஸாம்பிள். அதுக்கு எம்ஜிஆர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி நமக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு கிளவுட்டோட இருக்கிறவங்கள சொல்றேன் நானு. அப்புறம் என்டிஆர்னு சொல்லுவாங்க. சோ எல்லாரும் வெளியே வந்துதான் இப்ப களத்துக்கு வந்தாங்க. என்னதான் கிரௌட் இருந்தாலும் இவரை விட பெரிய டிக்கெட் எல்லாம் களத்துக்கு வந்து மிதி வாங்கி கூட்டத்துல நெரிசல் சொல்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா ரோடு ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கு, எல்லாரும் இன்னும் க்ளோஸ் ஆயிரும்,
5000 10,000 பேர் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன் இருக்கு. அவங்க இன்னும் மேலும் கஷ்டப்படுறதுக்கு தான் அவங்க போடுறதில்ல. அது அவருக்கு தெரிஞ்சது வெல் அண்ட் குட். அவர் இந்த பண்ணது ரொம்ப பெஸ்ட்டான சிச்சுவேஷன். இதான் பெஸ்ட் ஹேண்டில் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுதானே ப்ரோ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நமக்கு பக்கத்து ஸ்டேட்லயே பவன் கல்யாண்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்படியா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு? டோனி யாருமே வந்து இப்ப இந்த இது ஆனதுல யாருமே வந்து உங்களுக்கு கொடுங்க, ஏன் வந்து கொடுங்க கேட்க கூட இல்ல. ஏன்னா எல்லாருமே வேற ஒரு இதுல பிஸியா இருக்கிறாங்க. எல்லா ஆனா பிரச்சனை இல்ல ப்ரோ, பிரச்சனை. ஆள் பிடிச்சு ஒரு 10 பேரை கூட்டு போயிருக்கானுங்க பாருங்களேன் இந்த அத கலைபுரத்துலயும். அத வந்து அவனுக்கு சம்மதிக்கணும். சொல்றத வாங்கப்பா பாத்தீங்கன்னா, வண்டியில ஏறுங்கப்பா, நான் பஸ்ல நான் ஏறி அரிசியும் கூட்டிட்டு இது போனோம். தர்றோம் வாங்க ஒரு போட்டோம். அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, இந்த எங்க இருந்து பிளடி ஆள் பிடிச்சிட்டு பர்கர்ல வந்திருப்பாங்கன்னு தெரியல. கார்த்தி, இந்த பிளடி பர்கர்ல ஒரு சீன் இருக்குமே, டேய் வா வா 10 பேருக்கு நான் சோறு போடுறேன், அங்க ஒரு அரமோட ப்ரோ வீட்டுல அதுலயே சாப்பிடுறேன். அவங்களுக்கு தலைவலி வா. தானே ப்ரோ. வீட்டுல மழை தண்ணி தேங்கி இருக்கும், இங்க போய் பரிசு வாங்குறதுக்கு ஒரு கார்ல பனியூருக்கு அவுட்டர்ல கூட்டு போறதே ஒரு தலைவலி தானே ப்ரோ அவங்களுக்கு. என்னன்னு புரியல. ப்ரோ கார்த்தி ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கங்குவா சக்சஸ் மீட் எப்போ ப்ரோ? இடம் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. எல்லாம் அரேஞ்ச் பண்ணோன்னே நானே வந்து சொல்றேன் டைம் பாஸ் பேசல. ஆமா ப்ரோ, சரி ப்ரோ சரி ப்ரோ. இந்த பாஸ் என்கிட்ட இருக்கு. பாஸ் இருக்கா? பாஸ் இருக்கா? பாஸ் வேணா பாஸ் கொடுக்குறோம். இல்ல பாஸ் இருக்கா? பழைய பாஸ் இருக்கா? பழைய இருக்கு ப்ரோ. ஓகே, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ பண்ண மாட்டீங்களா ப்ரோ? அவ்வளவு பேசுனீங்க ப்ரோ, 2000 கோடிலாம். அதான் பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரோ. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறோம். சரி ப்ரோ, வெயிட் பண்ணுகிறேன் ப்ரோ. ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. நானும் அது சென்னையில் இருக்கவங்களாம் எப்போ கூப்பிட்டு நிவாரண பொருள் கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ இந்த வாட்டி பெங்களூர்ல வைங்க ப்ரோ சக்சஸ் மீட். பணம் நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க தான் சம்பாதிச்சிட்டீங்க ப்ரோ 2000 கோடி. அதான் சம்பாதிச்சவங்க எங்க வேணா வைப்பாங்க ப்ரோ. இங்க வைங்க அங்க வைங்க நம்மளுக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. வேணா கொடுங்க, ஒரு 50 கோடி கொடுங்க, இங்க வைக்கலாம் அங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வேணா சொல்லுங்க, வச்சிருவோம். சரி ப்ரோ, ப்ரொடியூசர்கிட்ட பேசி சொல்லிடு ப்ரோ, வெயிட் பண்ணி வரோம். ப்ரோ கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ கார்த்தி, கேக்குது, அந்த கேஸ் சொல்லுங்க. போட்டு போற வழியிலேயே அந்த கேஸ டம்மியாக்கி விட்டாங்க. நான் கூட இது அண்ணனை ராஜாரா? வந்து நீங்க வந்து பிடிவாரண்ட் எல்லாம் போட வைப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ அதெல்லாம் ஒரு யூஸ்வலா கொடுக்கறதாங்க. நாளைக்கே உனக்கு ஏதாவது கொடுத்தா கூட அந்த மாதிரிதான். போற வழியிலேவா? அது நடப்பு தயாரிப்பெல்லாம் அவ்வளவு டம்மின்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி கொடுக்க முடியும்? 3 நாள் கழிச்சு ரிவ்யூ அப்ப பண்ணி நீ யார் போட்டதுல எவ்வளவு பேத்த இதுக்கு மாதிரி. வந்து இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இந்த வலைத்தளத்துல எல்லாம் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படி இப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது நான் ஜட்மெண்டா சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்க. நீ ஒரு விஷயத்த கேட்கறன்னா கோர்ட்டை வந்து இது சரி தப்பு இல்லைன்னா இதை போய் சரி பண்ணிட்டு வாங்க, இது என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க, இந்த 3 தான் பதில் சொல்லும். நீ கேட்கறத ஒன்று கொடுக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். இல்லையா இது இன்னும் கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் வேணுங்க, இதை கொஞ்சம் போய் யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேட்டுவாங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க, இதுதான் சொல்லும் கோர்ட்டு. அப்படிதான் இந்த ஒரு ஜட்மெண்ட், அவ்வளோதான். அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்க வேணா அதை போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்கினேன், எல்லாத்தையும் போய் கேட்டு வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? வேற இருக்கீங்க.
இன்னொன்னு 3 நாள் கழிச்சு ரிவ்யூ போட்டா எந்த படத்துங்க பார்ப்பாங்க? சின்ன படத்துல யார் பார்ப்பா? இப்போ ரப்பர் பந்தெல்லாம் வந்து படம் ரிலீஸுக்கு 3 நாள் முன்னாடி வந்து படத்தை போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கு சினிமா. அப்படின்னா இவங்க பெரிய படத்தை மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வருது, அதனால 3 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன? படத்தை எப்படி இருக்கணும், நல்லா நல்லா இருக்கணுன்றது மட்டும் தான் தீர்வு. அதை விட்டுட்டு சும்மா ரிவ்யூ அப்படி பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலிங் கிடையாது, தியேட்டர் அசோசியேஷன் கிடையாது. தீர்வு என்னன்னு தெரியாது, பிரச்சனை என்னன்னு தெரியாது, தீர்வு தெரியும். பிரச்சனையும் தெரியாது, தீர்வும் தெரியாது. அதுதான். கார்த்திக் பிரதர், ஹாய் பிரதர். இப்போதான் சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வரேன். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விருமாண்டி படம் சாயல் மாதிரி தான் பிரதர் ஃபுல்லாகவே இருக்கு. அப்படி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே. விருமாண்டி சாயல்னு கிடையாதுங்க, இது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஓகேவா? இது ரியல் 1999 இன்சிடென்ட். நடந்தது. இதை சாயலா வச்சுக்கிட்டு தான் விருமானில யூஸ் பண்ணாரு. இப்போ அந்த அதான் இன்சிடென்ட்டை அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. அவ்வளோ ப்ரோ. ஆனா அதுல கேரக்டர்லாம் செமையா கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலலாம் கூட அவ்வளவு பெருசா கேரக்டரா ஒரு கேரக்டருமே இதுதான் இவங்களோட இது அப்படிலாம் இருந்தது. ஆனா இந்த படத்துல நல்லாவே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரா இருந்தாலுமே செமையா தெரிஞ்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க பிரதர், நல்லா தான் இருந்தது. செல்வராகவன் கேரக்டர் இவரு கார்த்திக் பிரதர் இவனுங்க வேறையா அந்த போட்டிருக்காரு. விஜய் ஃபேன்ஸ் இம்சை தாங்க முடியல. விஜய் வந்தா க்ரௌட் வரும்னு. ஸோ அப்போ வரவே மாட்டாரா அவரு வீட்டு விட்டு வெளில? எனக்கு புரியல. எனக்கு அவர் வந்தா க்ரௌட் வரும்னா என்ன ஏன் க்ரௌட் வரும்? எனக்கு புரியல. எனக்கு அப்ப யாருக்குமே க்ரௌடே வராதா? அதான் இல்ல ப்ரோ, உலகத்துல முதலமைச்சர் ஆயிட்டாருனா இந்தியால கூட இருக்க யாருக்குமே க்ரௌட் வீட்லயே வராது. உக்காந்துட்டு ஆமா, முதலமைச்சர் ஆனா கூட 2026ல வீட்லயே உட்காந்து இப்படி ரிமோட்லயே பேசுறியா ப்ரோ? எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. க்ரௌட் வந்துடும் ப்ரோ, வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதான்ப்பா. செக்ரட்டரியேட் பணியூர் போயிருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவனுங்க முட்டு கொடுக்கலாங்க. அநியாயத்துக்கு இப்படிதான் பண்ணதான் காண்டாவது இவனுங்க மேல. நானே ஃபர்ஸ்ட் இப்படிதான் இவனுங்க இவ்வளோ பண்ணானுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுல ஜெயிப்பானுங்களானே தெரியல எனக்கு. இல்ல புரியலங்க. Bro, க்ரௌட் DMK வந்துடும் அவரையே ஜெயிக்க என்னங்க விடாது bro. க்ரௌடு? இதே கமலஹாசன் வந்தா க்ரௌட் வராதா? ரஜினிகாந்த் வந்தா க்ரௌட் வராதா? யார் ஏன்னா வந்தாலும் நீங்க இன்ஸ்டால ஃபேமஸா இருக்க விஜயகாந்த் வந்தாலே ஒரு 1000 விஜய் பேர் கூடுறானுங்க. இவர் டிடிஎஃப் வாசனுக்கே வருது க்ரௌடு. இப்போ க்ரௌடு வருதுன்னா அப்புறம் எங்கேயுமே வர மாட்டீங்களா? வீட்டுல படுத்து தூங்கிடுவீங்களா? எலெக்ஷன் வர மாட்டீங்க, ஓட்டு கேட்க மாட்டீங்களா? இல்ல இப்ப நாங்களே படையூருக்கு வந்துட்டு நாங்களே வந்து கேட்டு போயிடணுமா? இந்த தொகுதியில இருந்து வரங்க, எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு போயிடணுமா? அங்க இருந்து பேசுவீங்களா? இல்ல நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க போல. நான் இந்த டேட்ல ஓட்டு கேட்க போறேன், எல்லாம் இங்க பனையூர் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க போல. இந்த டேட்டுக்கு நீங்க இந்த ஊர் இந்த டேட்டுக்கு வந்துருங்க. ஏதோ மன்னர் பரம்பரையில பிறந்த மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க bro. இன்னும் இந்த ராஜாலாம் அரண்மனையிலே உட்காந்துக்கிட்டு மக்களை பார்ப்பார்ல, எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க, நம்ம அரண்மனை மாளிகையில இருந்து கை காட்டுவேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ, அவ்வளவு சீன்லாம் எவனுக்கும் கிடையாது இங்க உலகத்துல. யாரா இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். சும்மா வந்தா கார்த்திக் பிரதர், க்ரௌடு வந்தவன் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு வராதா க்ரௌடா? கருணாநிதிக்கு வராத க்ரௌடா? சும்மா எலெக்ஷன்ல நிக்கல, அதுக்குள்ள க்ரௌடு வந்துடும் ப்ரோ. அவர் வந்தா க்ரௌடு வந்துடும். என்னத்த க்ரௌடு வந்துடும்? கார்த்திக் பிரதர் யாரா இருந்தாலும் நடைப்பயணம் போய் தான் ஆகணும். கார்த்திக் பிரதர், அண்ணாமலை பிரதர் சாராவும் இருக்கட்டும், நீங்க ஸ்டாலினாவும் இருக்கட்டும், சிஎம் அவருக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர் நடந்துட்டு தான் இருந்தாரு. யாரா இருந்தாலுமே இல்லைங்க, போய் இதுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு கேவலமான ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க, க்ரௌடு வந்துடும். எப்பயுமே தான் க்ரௌடு வரும். அப்ப எலெக்ஷனுக்கு வர மாட்டீங்களா? ஓட்டுக்கு வர மாட்டீங்களா? நீங்க ஒரு 10 வாட்டி அதை பழக்கம் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வருது பாருங்க க்ரௌடு. நீங்க வரவே மாட்டேன்ட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு க்ரௌடு வந்துரும் சொன்னா அதுலயே ஒரு இதுவா இருக்குல்ல. ஏங்க அவர் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு படம் நடிக்கணும்ல, அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். எலெக்ஷன் இன்னும் 1.5 வருஷம் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு அவரு. அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அது வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. அதான் உங்களுக்கு ஆன்லைன் ஹைப் இருக்குல்ல, அதுவே போதுங்க. அதான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளோ,
நாங்க தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆ. சூப்பர் ஸ்டார் தான். நீங்க இப்படியே நீங்க ஆன்லைன்ல போடுற கவுண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க, கடைசியில பாருங்க ட்விட்டர்லயே போல் வச்சு ட்விட்டர்ல தான் நாங்க எலெக்ஷன் நடத்தி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அவங்க யூனிவர்ஸ்ல அதுதான். இவன் ஆக்சுவலா ஒன்னு தான் சொல்லணும். இவங்க இன்னுமே அரசியல் போயிட்டோன்ற அந்த மனநிலைக்கே வரல. இன்னைக்கு வரைக்குமே அவனுங்க வந்து அந்த ரசிகராகவே தான் இருக்கானுங்க. எதையும் ஏத்துக்கிற ஆனா மனப்பான்மை டில் டேட் இல்ல. அவங்க ஐடியாலஜிக்கலா பேசி பார்த்ததே இல்ல ப்ரோ. இப்போ சீமான் கேக்குறாருல அருந்து உள் ஒதுக்கீடு என்ன, உன் ஸ்டாண்ட் என்ன, அந்த ஐடியாலஜிக்கலா நீ என்ன உன் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லவே இல்லை. அங்க ஒரு கூட்டை தொடுற மாதிரி அங்க ஒரு கூட்டை எடுத்துக்கிறது, இன்னொரு கூட்டை எடுத்துக்கிறது, சைட்ல ஊர்காவை தொட்டுக்கிறது, அப்படி அந்த ஒரு மொத்தமா தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. திராவிடத்துக்கு திராவிடம், தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியம். இன்னைக்கு தேவையில்லாம அவர் வாயை கிளறி விட்டாங்க. அவரு போற போக்குல அவ்வளவு கோவப்பட்டு அவ்வளவு கேள்வியை கேட்டு போறாரு. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் இவங்க கிட்ட பதில் இருக்குமா? இருக்காது. ப்ரோ அந்த கங்குவா சக்சஸ் மீட் மட்டும் சொல்லிட்டு ப்ரோ. ஐயோ லூசா நீ, ஏதாவது இப்படியே நீ 2026 வரைக்கும் இப்படியே உட்காந்து கங்குவா சக்சஸ் மீட் வரும், சக்சஸ் மீட் வரும் உங்களை தூக்கி ஓர உட்கார வச்சுட்டு இல்ல அதுதான் இப்ப சொன்னல நானு. இவனெல்லாம் இன்னும் ஃபேனாவே தான் சுத்தின்னு இருக்கானுங்க, இவனெல்லாம் இன்னும் அரசியலுக்கு மாறலன்ட்டு. அதுக்கு இது இவன மாதிரி ஒரு ஆள்லாம் கூட உதாரணமா சொல்லலாம். இதுக்குதான் டாபிக் சம்பந்தமே இல்லாம கங்குவான்னு கேட்டுட்டு இருந்தாரா? நான் கூட ரியலாவே ஏதோ கேக்குறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இதுதான் கேக்குறான். பொலிட்டிக்கலா ஏதாவது பேசுங்க ப்ரோ. கங்குவான்ட்டு கிடைக்கும். அது தெரிஞ்சா அரசியலா அவர் எதிர்கொள்ளுங்க. கருத்து தெரியாதுங்க, என்ன சொல்றேன்னா தெரியும் வரீங்களா வச்சுக்கலாம். ரசிகர் சண்டை போட்டதெல்லாம் ஒரு காலங்க. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது இப்ப மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து எல்லா ஃபேண்டம்லயும் இருப்பான். அஜித் ஃபேன்லயும் இருப்பான், சூர்யா ஃபேன்லயும் இருப்பான், தனுஷ் ஃபேன்லயும் இருப்பான். நீங்க இன்னமும் வந்துட்டு ரசிகர் சண்டை போட்டுக்கிட்டு நான் வந்து இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க இருக்கிறவன்ல என்ன கவர் பண்ணோம், நான் என்ன புதுசா பண்ணா இருக்கிறவன்லாம் இன்னும் என்னோட கட்சியில சேருவானுங்கன்றத புதுசா தேடி நீங்க பண்றணும். அதை பண்றதை விட்டுட்டு எதையும் இது பண்ணாம நான் வந்து இங்க வந்தேன்னா கூட்டம் கூட்டிடும், அங்க வந்தா இது ஆயிடும், போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் நான் இவங்களை கூப்பிட்டுக்கிறேன்ட்டு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எவனும் மதிக்கவே மாட்டான். உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதையும் போவதான் செய்யும். இன்னைக்கு அவனுக்கு ஃபேண்டமே உக்காந்து அடிச்சுட்டு உக்காந்து இருக்கானுங்க. கார்த்திக் ப்ரோ, நேத்தி ஒருத்தர் கேட்டார்ல இந்த மாதிரி திருவண்ணாமலையில வந்து ஏன் விஜய் போல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தானே சொன்னீங்க அவர் போனா கூட்டம் சேர்ந்துரும் போவேன் நானு. இன்னைக்கு அதே நீங்க வந்து அதை பிரச்சனையா சொல்றீங்க. ஏங்க அங்க போக சொல்லுங்க நான் விஜய், அது எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. விஜய் அங்க போனதும் போகிறது பிரச்சனையே கிடையாது. நீங்க வீட்டுல கூப்பிட்டு பனையூர்ல ஆபீஸ்ல கூப்பிட்டு போட்டோ எடுத்து பண்ணதாங்க பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் இன்னைக்கே கேட்டேனா விஜய் ஏன் அங்க போலன்னு கேட்டேனா, நேற்று கேட்டனா இன்னைக்கு கேட்டனா, விஜய் இதை பண்ணலன்னா கேட்க போறது இல்லை. நான் யாருமே சீமான் போலங்க, தெரியுமா உங்களுக்கு? சீமான் அங்க போல நான் கேட்டேனா, சீமான் எங்க போலன்னு கேட்டேனா, அதுக்கு எனக்கு தேவையே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க விளம்பரம் பண்ணும்போது தான் நீ அவங்கள கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இதை தான் கேள்வி கேட்குறோம். நம்ம இதை என்ன தப்பு சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அதுவே புரியாம உட்காந்துருக்கீங்களா? நீங்க எங்க போல நீங்க போல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பேசினவங்களுக்கு தான் பிரச்சனை, அதை போய் கேட்டுக்கோங்க. வாங்கினவங்க ஹாப்பியா இருப்பாங்க, வீட்டுக்கு போயிருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? ஐயோ அப்படின்னா ஓகே தான் விடுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். இல்ல ப்ரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ப்ரோ, ஒரு 200-300 பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? இல்ல அந்த 200-300 பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னும் போது இதுல என்ன உங்களோட பிரச்சனை இதுல என்ன? லைம்லைட் விஜய்ட்ட போதல ப்ரோ. அவர் பென்சில் கொடுத்து போட்டோ எடுக்கறாரு. ஆமா இன்னைக்கு ஃபுல்லா லைம்லைட் விஜய்க்கு தான் வந்துச்சு. நோட்புக் கொடுத்து போட்டோ எடுக்கறாரு. இல்ல காலையில இருந்து ஒரே ட்வீட் மேல ட்வீட்டா போட்டுட்டு இருக்கீங்களே, திடீர்னு விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசணும்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா போறீங்களே. இல்ல நான் எதுக்கு திமுக சப்போர்ட் போறேன் இங்க? இல்ல நீங்க தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் களத்துல இருக்காங்கன்னா அப்ப சிஎமும் டெப்யூட்டி சிஎம் தான் ப்ரோ இருக்கணும். இந்த வார்த்தைலாம் நான் அவங்கள தானே எலெக்ட் பண்ணிருக்கோம்.
நான் சொல்லாமலே ஏதாவது சும்மா சொல்லிட்டு சிஎம் இருக்கீங்க. ஆகிறதுக்கு நான் சொல்றேன் ஆசைப்படுற களத்துக்கு நீ வரணும். கேட்ட நீங்க கேள்வி போட்ட இல்ல ட்வீட் தான் ஐயா நீங்க கோபி போட்ட ட்வீட் தான் என்ன போட்டேன் உதய ஸ்டாலின் கரத்தில் ஆமா இருக்காங்கன்னு போட்டேன். அவங்களாவது களத்துல இருக்காங்க நீங்க வீட்டுல இருக்கீங்களே நீங்களே அவங்களாவது சரி தண்ணி நீங்க போட்டோ தூத்துக்குடி எடுக்கிறாங்க, நீ வீட்டுல போகும்போது உட்காந்து போட்டோ உண்மை எடுக்கிறேன்னு தானே? சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை இல்ல அவர் சொன்னது உண்மைதானே ப்ரோ, அவங்க களத்துல தானே நான் இருக்கிறாங்க. சொன்னது உண்மைதானே. களத்துல தானே அவங்க இருக்காங்க. அங்க ஏங்க அதுதான் நான் அவங்களாவது சொல்றேங்க. தண்ணியில இல்ல அவங்க போட்டோ ஷூட் பண்றாங்கன்னு நீங்க சிஎம் சொல்றீங்க டெபுட்டி அப்படின்னா சிஎம் களத்துக்கு போகாம வேற என்ன கோபி பண்ணுவாங்க? யாரை எலெக்ட் கோபி பண்ணிருக்கோம் நம்ம? ஹலோ கோபி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. சிஎம் களத்துக்கு வரணும் ப்ரோ. ஆட்சியாளர்கள்லாம் போட்டோ எடுக்கிறாங்கன்றது யார் சொன்னா? விஜய் சொன்னாரு. யார் சொன்னா? விஜய் தானே சொன்னாரு. ஆட்சியாளர்கள்லாம் மக்கள்கிட்ட போய் நின்று நிரந்தர தீர்வு இல்லாம தற்காலிக தீர்வு ஒன்று பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்கன்றது விஜய் சொன்னாரா? போட்டோ மட்டும் எடுக்க கூடாது, நிரந்தர தீர்வு ஏங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னாரா? அதுக்கு தான் நான் நிரந்தர சொன்னேன். தீர்வு அவனா கொடுக்குற இடத்துல விஜய் இருக்காரா? இல்லைங்க தற்காலிக அதுதான் தீர்வு இல்ல கொடுக்குற இல்ல இடத்துல தான் விஜய் இருக்காரு. அதுதாங்க நானும் சொல்றேன். அவங்களா தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறாங்க, நீங்க வீட்டுல உட்காந்து போட்டோ எடுக்கிறீங்க ஏசியில. ஏங்க இங்க இருக்க போட்டோ மேட்டர் கிடையாது, எது பிரியாரிட்டின்னு நீங்க முதல்ல அதுதான் பாருங்க. மேட்ரு. போட்டோ மேட்டர் அதுதான் கிடையாது. நானும் கேட்கிறேன். அதுதான் நானும் தற்காலிக கேட்கிறேன். தீர்வா நிரந்தர அதுதான் நானே தீர்வான்றது கேட்கிறேன். தான் மேட்ரு. நீங்க அதுக்கு உங்களுக்கு அதுக்கு தேவையானதை உங்ககிட்ட ஏதாவது கோட் இருக்கா? பண்ணிட்டு வராதீங்க. இல்ல அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அடுத்த டாபிக். அது அடுத்த டாபிக் அடுத்து வருவோம். இது அதுதாங்க ஏன் மெயின் பேசுறோம்? டாபிக். நீங்க இது ஏன் உங்களுக்கு பேசல? தேவையான அது போட்டோ ஓகே எடுத்துக்காதீங்க. சார். நிரந்தர சரி தீர்வு நீங்க இதே தான் விஜய் வச்சிருக்கீங்களா? திருநெல்வேலி நீங்க தூத்துக்குடி தான் போகலையா? வச்சிருக்கீங்களா? நீங்க தான் வச்சிருக்கீங்களா? திருநெல்வேலி தூத்துக்குடி பெருசா ஃபீல்டுக்கு ஒரு விஜய் செவரு போகலையா? கட்டி பெருசா ஒரு செவரு கட்டி மேகத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லுவீங்களா? வேற என்ன சொல்ல போறீங்க? நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க ப்ரோ. திருநெல்வேலி தூத்துக்குடி பீப்புள வர வச்சாரா பனையூருக்கு? திருநெல்வேலி தூத்துக்குடி போன அதுதான் நானும் விஜயால கேட்கிறேன். சென்னைக்குள்ளேயே போக முடியாதா? ஏன் அதுதான் நானும் கேட்கிறேன். இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, உங்களுக்கு அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாம இருந்திருக்கும். அவ்வளவுதான். ப்ரோ ஆல்ரெடி ஏன் கள்ளக்குறிச்சிக்குலாம் நெல்லைக்குலாம் போயிருக்காரு ப்ரோ, போகாமலாம் இல்ல. அதுதாங்க நானும் சொல்றேன். அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாம அதுதாங்க நானும் சொல்றேன். இப்பயே போல அப்படின்னா சொன்னேன். இப்ப ஏன் இப்ப போல சொல்லுங்க. அன்னைக்கு ஷூட்டிங் இருந்திருக்கும். இப்ப ஷூட்டிங் ஆல்ரெடி இல்லாம இருந்திருக்கும். நீங்க டிசாஸ்டர் ஷூட்டிங் ஏங்க இருந்திருக்கும். நான் என்ன கேக்குறேன், 1000 ரீசன் இருக்கு ஐயா சொல்லுங்க. இது அது கொடுத்தது ஹெல்ப்பா சென்னையில. இல்லையா? இது அது இது நான் ஹெல்ப்பா கொடுத்தது இல்லையா? சென்னையில. அது விளம்பரம். இப்போ போட்டோ நீங்களும் ஷூட்ல நீங்க ஹெல்ப் பேசலாமா கிடையாது. கோபி? இல்ல இல்ல ஹெல்ப் என்ன போட்டோ கிடையாது, ஷூட்? விளம்பரம். ப்ரோ ஆமா நான் ஹெல்ப்ன்றது களத்துல வேற, பேசுறேன், அவர் விளம்பரம்ன்றது ஆட்சியாளர் வேற. அங்க வேற வீடியோ இருக்கு, டாபிக் என்ன பேசிட்டு இருக்கோம் பண்ணிட்டு ராபின் ஏங்க சார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க சரியா? சம்பந்தம் இல்லாம ஹெல்ப்ன்றது நடுவில் வேற, வராதீங்க. விளம்பரம்ன்றது வேற. சம்பந்தம் இல்லாம விளம்பரம் நடுவுலங்க வேற, நீங்க ஹெல்ப் வேற. முத்தி கொடுத்துட்டு தூக்கிட்டு உங்க சரியா? ஆளுங்களே அடிச்சு ஊத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே போய் நான் இப்ப உண்மையிலே எத்தனை உதவி செய்யற உங்க ஆளுங்களே மனப்பான்மை டிவி இருந்தா ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க, அதை கேட்டுட்டு இல்லைங்க. வாங்க உண்மையிலேயே கோபி. உண்மையிலேயே வந்து ஹெல்ப் பண்ற மனசு இருக்கவங்க பண்றதுக்கும் விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் நீங்க நடந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க அதுதான் பாக்குற விமர்சனம். வேற பார்வையை ஒன்றும் பொறுத்து விமர்சனம் ப்ரோ இல்லை. அது. இவ்வளவு நாள் ஒரு பிஸி ஆனதுக்கு கொடுத்து நீங்க எல்லாரும் வந்து பார்த்த வீடு பார்வை எல்லாம் தப்பு, திறந்து நீங்க வச்சீங்க, பாக்குற அதுல பார்வை தான் பண்ணிட்டு சரியா? போயிட்டீங்க. இல்ல எல்லாரும் நீங்க பாக்குற பார்த்த தப்பு, பார்வை நீங்க கரெக்ட்னு பாக்குறது சொல்லி சரியா? மேனிபுலேட் பண்றீங்க பாருங்க, அதை தான் சொல்றேன் நான். நான் மேனிபுலேட்ல பண்ணலைங்க. விஜய் ஃபேன்லாம் ஏன் போட்டான் அப்புறம்? நான் 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 சொல்லி தான் அவங்க போட்டாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரே பார்வை இதுல இருக்கும்னு என்ன சொல்ல முடியாதுல்ல. புரியலையே? இது எப்படி நீங்க உதவி தான் பண்றதுல எப்படி சப்போர்ட் ஒரு பண்ண ஒருத்தருக்கு ஒரு டிவிகே பார்வை ஃபேனு. இருக்கும்? ஆமாப்பா எனக்கு ஃபேன் நான் புரியலையே. என்ன உதவி பண்றதுல என்னங்க ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும்? எனக்கு புரியல. எப்படி நான் அண்ணன் நான் அண்ணே வந்து இல்ல இப்ப உதவி நான் பண்றவங்களுக்கு இப்ப நான் ஒருத்தன் உதவி பண்றேன், அதை பார்த்து ஒரு ஒருத்தனுக்கு எப்படி ஒரு ஒரு பார்வை வரும்? கோபி அன்னதானம்னா ஏன் அன்னதானத்துக்கும் வரும்? இதுக்கு என்ன இல்ல ஏன் வித்தியாசம்? வரும்? சொல்லு. எதுக்காக வரும்? கோயில்ல இருங்க. போய் ஒரு அன்னதானம் ஒருத்தனுக்கும் பண்றீங்க கோபி, ஒரு எதுக்கு பண்றீங்க? ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு பார்வை கோயில்ல வரத்துக்கு போயிட்டு உங்க உங்களோட கொள்கை நல்ல கிடையாது. நாளுக்கு போடுறீங்க, இல்ல எதுக்கு பண்றீங்க? ஏங்க உங்களோட கொள்கை கிடையாதுங்க அது. ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு ஏங்க பார்வை வரதுக்கு ஓகே என்ன உதவி பண்றீங்க. அந்த உதவி பண்றதே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை ஏன் வருது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வந்து இது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு இங்க வரல. தப்பு ஒரு ஆளுக்கு அது இப்ப தப்பா என்ன பட்டுச்சுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சரியா படும். சரி, ஒரு நிமிஷம் தப்பா இருங்க, நான் பண்றவனுக்கு கார்த்தி ஏன் ப்ரோ, தப்பா பேசுறது படுது? கேளுங்க. கார்த்தி ப்ரோ நான் ஒரே ஏங்க நிமிஷம். சொல்றது சரியா கோபி ப்ரோ, கேளுங்க. பண்றவனை பத்தி என்ன கோபி ப்ரோ, தப்பா ஏன் சரி ப்ரோ படுது? உங்க இப்போ பாயிண்ட் படி அந்த அது 3 சொல்லுங்க. பேரும் அஃபெக்டட் இப்போ பீப்புள் விஜய் தானே ப்ரோ? இப்போ விஜய் போய் ப்ரோ உங்க பாயிண்ட் படி அந்த கொடுத்துருந்தாருன்னா 3 பேரும் அஃபெக்டட் பீப்புள் அது தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏன் நடந்ததுதான் பேசணும். நம்ம நடக்காததெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே விஜய் நீங்க நேரா எப்படி போய் கொடுப்பாரா? பேசுறீங்கன்றதே நான் அவர் சொல்றேங்க. போய் போய் பேசுறதுல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் நடந்ததுதான் நான் பேசுவேன். சரியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் கொடுக்கலனா கூட கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். இப்ப நான் இன்னைக்கு நடந்ததுதான் கேள்வி கேட்பேன். இன்னைக்கு நடந்தது அவர் பண்ணது ஏன் தப்பா பேசுறாங்க? தப்பா எல்லாருமே பேசலைங்க. உங்கள மாதிரி சில பேர் பேசுறாங்க, பேசிட்டு ஏங்க போட்டோம். எவனோ அதுதான் என்னை மாதிரி சில யாரு சில பேர் பேசுறாங்களே, அந்த எத்தனை சில பேர் பேர் பேசுறாங்க? சொல்ற எங்களே விமர்சனம் நீங்க என்ன? சில பேர் சொல்ற விமர்சனம் என்ன சொல்லுங்க? நேரா போய் கொடுத்துருக்கணும் தாங்க. ஆனா அது என்ன ஏங்க டைம் நேரா போய் பீரியட்னு ஒண்ணு கொடுத்துருக்கணும் இருக்குல்ல. கிடையாது. அதுதான் நேரா இது சொல்றேனே, வரைக்கும் நேரா நேரா போய் விஜய் கொடுத்துருக்கணும் போனதே கிடையாது. ஐயோ இல்லையான்றதா அது என்னோட கேள்வி. கிடையாது, அது இது கிடையாது, அது இது கிடையாது. வரைக்கும் கோபி அதுதான் இத சொல்றேன், இத அது கிடையாது. இந்த 200 அதை பேர் முதல்ல கொடுத்து போட்டோ புரிஞ்சுக்கோங்க. எடுத்து தான் விஜய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிசிட்டி வரணும்னு நல்லது நினைக்கிறீங்க. பண்ண அதை போதே முதல்ல அவர் ஒரு புரிஞ்சுக்கோங்க. மண்டபத்துல வச்சு அதுல கொடுத்தாரு. நீங்க ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து யாருமே ஏங்க அது வந்து அதை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணல. புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஒரு மாலன்னு இந்த இல்ல ஒரு 200 பேர் மாலன்னு கொடுக்கறதுனால ஒண்ணு தான் வருது பப்ளிசிட்டி வருமா கோபி. விஜய்க்கு? அதுதான் கோபி. இல்ல அதுதான் சொல்றேன்.
ஏன் மக்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுல உணருங்க உங்க தப்ப.
சும்மா இதையே பேசிக்கிட்டு அவர் வந்தா கூட்டம் சேர்த்துறோம், இதுல பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க என்ன குற்றம் வந்துட்டீங்க அப்படிலாம் பேசாதீங்க. கோவப்படுறாங்கன்னா இப்ப மக்கள் சும்மாலாம் அவர் கோவப்பட கூப்பிட்டு மாட்டாங்க. ஏன் கொடுத்தது உங்களுக்கு கோவப்படுறாங்க? கரெக்டா படுதா ஏங்க பிரதர்? மழை வந்து பாதிப்புல ஒருத்தர் இருக்கான்ல, அவனை இப்போ ஒரு பிச்சைக்காரனுங்க பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு அது வீடியோ எடுத்து வந்து போடுற மாதிரிலாம் இந்த லவ் டுடே படத்துல ஏதோ ஒருத்தன் இருப்பான்ல, அந்த வேலையை பாத்துறீங்க. ப்ரோ நீங்க மழை வந்து அவன் நீங்க கஷ்டத்துல கன்வே பண்ண இருக்கான், வர்றது அவனை என்னன்னா கூட்டிட்டு போய் நீங்க ஒரு விளம்பரத்தை பாத்தீங்கல்ல, இல்ல அந்த இல்ல விளம்பரம் தான் இங்க அதுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க கன்வே பண்றது எப்படின்னா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து வாங்கிட்டு போக இல்ல இல்ல சொல்லல. இல்ல அதுக்குதான் போய் நீங்க வந்து கூட்டிட்டு இல்ல வந்து இல்ல ஐயோ அவங்க நீங்க என்ன அவங்களுக்கு பண்ணீங்க? வண்டி தெரியாத ஏத்தி அப்படி அவங்களை இப்படின்னு கூட்டிட்டு அவங்களாம் போய் வந்தாங்களா? வாங்கி கொடுத்து அவங்களே அவங்க வருவாங்களா? வந்தாங்களா? ஒரே நிமிஷம் அங்க வந்து வந்தாங்களா? கோபி விஜய் ப்ரோ. வீட்டுக்கு தாவேக்காக்கு வந்தாங்களா? நீங்க பஸ் ஏத்தி இந்த ஆளுங்களை எல்லாம் பொறுக்கி உள்ள வண்டி ஏத்துற மாதிரி உள்ள ஏத்திட்டு ஏங்க அதுதாங்க நடந்திருக்கு. ராம்கார் சொல்லி இருக்கிறாருங்க. வண்டி ஏத்தி கொடுத்து அது சாப்பாடு போட்டோம். எதுக்கு இது? எதுக்குங்க இது? என்ன எத்தனை நாள் பண்ண இது போறீங்க? பேரு இது உதவி. எதுக்கு? இதுக்கு பேரு எதுக்கு இது பேர் உதவின்னு பேரு உதவியா? இது ராபின்சன். பேர் பிச்சைங்க. ஏங்க ராபின்சன் அவன் வீட்டுல தண்ணி இருக்கப்ப அவன் வீட்டை பிச்சைங்க. பார்ப்பானா இல்ல ஏங்க விஜய் போட்டோ எடுக்கிறதுக்கு இல்ல அவரு இல்ல அவரு எதுக்கு பணிக்கு போவானா? அது எதுக்குங்க? அது அது சொல்லுங்க. அது எதுக்கு? அது ராபின்சன் பக்ரைன்ல கொடுத்தா உட்காந்துட்டு ஏதாவது இங்க இருக்க தீந்துருமா? மக்களை பத்தி இழிவா என்ன யாராவது வேணா கேட்டாங்களா பேசலாம் அவங்க ராபின்சன். ஃபர்ஸ்ட்? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது பிச்சை அது கேட்டாங்களா? இதுன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோன்றதுல தான் இருக்கு. ஏங்க அடுத்து அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான் களத்துல இருக்கு. போய் இறங்க அடுத்தவங்க செய்யற முடியலங்க. உதவியே ரொம்ப உள்ளர பிரச்சனை உட்காந்து கிடையாது. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய சீப்பான பாலிடிக்ஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்றதான் ஓ விமர்சனமே. அது புரியல நீங்க என்ன உங்களுக்கு. பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? விஜய் டிகிரேட் பண்ணணுன்றதுக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் சேர்ந்த உதவிய ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கீங்க பிச்சைன்னு. அது உங்களுக்கு புரியுதா? கோபி ஒரு கூட்டமா நீங்க சேர்ந்து நீங்க ஒரு கோபி கூட்டமா சேர்ந்து அதுதான் நீங்க விட்டுருங்க கோபி. பண்றீங்க. நீங்க பண்ணதே உங்க ஆளுங்களை தப்புன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இருக்காங்க எத்தனை எல்லாரும். எத்தனை பேர் எங்களை விஜய வாயடிப்பீங்க? விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு இதுதான் நான் ஐம் சரி சாரி அது இதுதான் என்னோட இல்லங்க. இது. உங்க பிரதர் உங்க ஒரே குரூப் நிமிஷம். ஆளுங்க அவங்க உதவின்றது எப்படிங்க பேசுவாங்க? பிரதர் இவ்வளவு நாள் வந்து உதவின்றது விஜய நம்ம தேடி ஹார்ட்கோரா போய் பண்ணோம் பிரதர். நீ டிவிக்கு தலைவரா உதவின்றது நினைக்கிறவங்க நம்ம எப்படி தேடி போய் பேசுறாங்க? பண்ணோம். நம்மள கூட்டு வர வச்சு நம்ம பண்றதுக்கு பேரு தாவே உதவி கிடையாது. பிரதர் தாவேக்கால இருந்து 200 பேருக்கு மட்டும் தான் உதவி பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? எல்லா ஏரியாஸ்லயும் பண்ணிட்டு தான் ஏங்க அவங்க இருக்காங்க. 1000 சரி பேருக்கு அப்படியே கூட பண்ணிட்டு இருக்க பண்ணோங்க. வேண்டியதுன்னு அவங்க எதுக்கு 1000 பேருக்கு கூட பண்ணிட்டு பண்ணிட்டோம். வண்டி ஏத்திட்டு எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? பாதிக்கப்பட்டவங்கள அதை நம்ம விட்டுட்டு தேடி இருங்க. போனோங்க. வழக்கம் போல இந்த இருங்க, கொடி வச்சு பாதிக்கப்பட்டவங்கள எடுத்து நம்ம பண்ணிட்டு தேடி ஹலோ இருக்காங்க. போனோம். அவங்கள ஹலோ இங்க கூட்டு வர ஒன்னு வச்சு நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒன்னு கேள்வி கேட்டா பெரிய பதில் சொல்ல விடுங்க. ராஜராஜ சோழன் இல்லைன்னா கேள்வி பரம்பரை அவங்க கேட்காதீங்க. வந்து வழி எதுக்கு நிலத்தி தங்க எதுக்கு இப்படி காசுல என்ன போட்டு பேச எடுத்துட்டு விட்டுட்டு போறீங்க. பாதியிலே நம்ம நயனம் பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னே ஒண்ணுதான். நீங்க 200 பேருக்கு கொடுங்க, 1000 பேருக்கு கொடுங்க, எவ்வளவு பேருக்கு வேணா கூட கொடுங்க. பாதிக்கப்பட்டவங்களை நம்ம தேடி போய் கொடுக்கறதுக்கு பேர் தான் உதவி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்கள நாங்க வண்டி வச்சு கூப்பிட்டு வரணும், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஃபிளைட்ல கூட கூப்பிட்டு வாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க ஏன் தேடி போய் கொடுக்கலன்றதுதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி. நீங்க போய் தேடி கொடுத்துருக்கலான்றதுதான் உங்ககிட்ட சொல்றாங்க. இதே அன்னைக்கு தேடி மாநாடு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தவங்கள கூப்பிட்டு இதே பனையூர் ஆபீஸ்ல தானே யாருமே எல்லாரும் அதை பண்ணிட்டு கிரிட்டிசைஸ் இருக்காங்க. பண்ணலையே. அன்னைக்கு அதை இந்த பத்தி அளவுக்கு யாருமே அவங்க பேசலையே. ஆளுங்களை அதை தப்பா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க தப்பா மாட்டாங்களே பேசவே இல்லையே. யாருமே. இன்னைக்கு இதை பத்தி மட்டும் தப்பா பேசுறாங்கன்னா அப்போ உங்க மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. மெஜாரிட்டியான பர்சன்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க பண்ணதை தப்புன்னு தானே சொல்றாங்க. மெஜாரிட்டி விடுங்க. அவங்க அப்ப குரூப் அதை ஆளுங்க தப்பு அதுக்கே கோபிக்கு தெரியாம வந்து பேசிட்டு அது இருக்காங்க. அது அதான் பிரச்சனை. தப்புன்னு அதை அக்செப்ட் அதை வந்து பண்ணிட்டு நீங்க பாருங்க. அதை அடுத்து அக்செப்ட் நான் அந்த பண்ணிட்டு தப்பை போங்க. திருத்திக்கிறேன்னு அதை சொல்லிட்டு வந்து அதை மூவ் ஆன் பண்றதுதானே அது வந்து கரெக்டா தளபதி இருக்கும். உள்ள வரந்தா அவங்களுக்கு இது அவங்களுக்கு இப்போ இது அதை எப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். இங்க வந்து ராபின்சன் அப்படி இப்ப எதுவும் நான் இப்ப பேசிட்டு இருங்களேன். இருக்கேனா? நானே இப்ப எனக்கு கோபி நான் ஒரு ஒண்ணு இந்த மாதிரி நீங்க இருங்க இது மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க பேசக்கூடாது. பாருங்க கோபி. அவங்களோட ரேஞ்சுக்கு ஒரு 200 பேருக்கு கோபி அவரு நான் இன்னைக்கு என்ன சொல்ல மத்தியானம் வரேன்? வரைக்கும் அவர் தரல வச்சுக்கோங்களேன். அது அப்படியே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தாலும் பெரிய இதா இருக்காது. ஏன்னா அவங்க நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. புஷியானதே போயிட்டு ஒரு 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 நிர்வாகமா பிரிச்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஒரு வீடு கொடுத்தாரு, என்ன என்ன வந்துச்சு? அது மாதிரி அவ்வளவுதான். நீங்க இல்ல வீட்டு இல்ல கூட்டு ராபின்சன் பண்றது ராபின்சன் இது 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 என்ன என்ன இல்ல பழக்கம் இது அது? இன்னைக்கு நேத்து இல்ல ராபின்சன். எப்பயுமே இவங்க மேல வர விமர்சனமே இதுதான். எப்ப பார்த்தாலும் விளம்பரம், அந்த போட்டோ பிடிச்சிட்டு நிக்கிறது சாப்பாடு போடும்போது, இல்லைன்னா இல்ல இவங்க போட்டோ மத்தவங்கள வச்சு பேனர் போட்டோ வச்சு ஷூட்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன இது? சும்மா இதையே வந்து ஒரு சின்னதா ஒரு வீடியோ சேத்துல கிளிப் கால் எடுத்துட்டு பொண்ணு படக்கூடாதா? வெட்டுறதுக்கு போறது, இதுலயும் படக்கூடாது. தளபதின்ற பேர் இவங்க பண்ற விளம்பரத்துல தான் இவங்களுக்கு நெகட்டிவே வருதுன்றது இவங்க புரிஞ்சுக்காம இன்னும் அதை பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க குரூப் புரிஞ்சிருக்கு கோபி கார்த்தி. புரிஞ்சுதான் அவங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ளார ஏன் வந்து அவங்களே பேசுறாங்க. அவங்களுக்குள்ளாரே இன்னைக்கு எதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஹரிஷ் என்ன வந்து இப்படி புரியும்? பேசுறாங்க? அதெல்லாம் புரியவும் புரியாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து சொல்றாங்க. இன்னும் அபியூஸ் ஆனாலும் பண்ணி சிலது தான் ஒத்துக்க பேசிட்டு மாட்டேங்க. என்ன சொல்றாங்க? தளபதி வந்தா பெரிய டிராபிக் ஜாம் ஆயிரும், 5000 பேர் கூடிருவான், அது வந்துரும். அப்ப சரி எவ்வளவு நாள் போகாம இருக்க போறீங்க? ஐயோ அது மேக் சென்ஸ். அதுல ஒரு மேக் சென்ஸ். வேலிடான அப்ப பாயிண்ட் எதுக்கு இருக்கு. தான் வர்றீங்க? எதுக்கு அவர் யாரு கேட்டாங்க ஃபர்ஸ்ட்?
யாரு ப்ரோ கேட்டாங்க அவர் வந்து வந்தா அப்படியே என்ன வந்து போலாம் என்னையா ப்ரோ? தமிழ்நாடே வா தளபதி அந்த அததான் நான் வீட்டுக்கு கேக்குறேன். வெளியே போய் அதுல நின்னுட்டு இருக்காங்க. பயனடைகிற 1000 பேர் இருக்கான், அவன் எத்தனை அடைச்சிட்டு பேர் போறான். பயனடைகிறான்? இதுல 300 பேர் உட்காந்து 1 மணி நேரம் பயனடைகிறாங்களா? உட்காந்து கதற அளவுக்கு அவர் என்ன தப்பு அந்த பண்ணிட்டாரு? கதறதுக்கு ஏங்க போய் இது கவர்மெண்ட்டை என்னங்க கேள்வி காமெடி? கேளுங்கய்யா. போய் எங்க இல்ல இருக்கிற ரோட்ல இருக்கிறவன் எல்லாம் இல்ல அள்ளி கோபி, போட்டு நான் மேக் கூட தான் சென்ஸும் நாளைக்கு கிடையாது, 100 பேரை ஒண்ணும் வந்து கிடையாதுங்க. சாப்பாடு நீங்களா போடுவேன். நீங்களா உங்களை வந்து பெரிய ராஜா சொல்ற ரேஞ்சுக்கு நீங்களா நினைச்சிட்டு ஆனா கற்பனை பெரிய பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு பொன் நாங்க இருக்கீங்க. காசு யாரும் அப்படி அள்ளி நினைக்கல ப்ரோ. போடுறாங்க. யாரும் அப்படி அதெல்லாம் நினைக்கல. செந்தில் கிடையாது. பாலாஜியோட இதே அந்த இல்ல மனப்பான்மை நீங்க தான். படமாக்கு என்ன ஏங்க ப்ரோ வித்தியாசம்? கார்த்தி ரஜினிகாந்த் செந்தில் பாலாஜி ஆட்சியில தானே ப்ரோ இருக்கிறவங்க பண்றாரு. ஏங்க கார்த்தி நீ இதே பதறி அடிச்சு நீங்க ஓடி வந்து போய் கள்ளக்குறிச்சி அவ்வளவு போயிருக்கீங்க. மோட்டர் இல்ல டேங்க் போட்டு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஓடுறாங்க. இதே நீங்க கள்ளக்குறிச்சி போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் அனிதா வீட்டுக்கு போயிருக்கீங்க, தூத்துக்குடி ரஜினிகாந்த் தூத்துக்குடி மரணத்துக்கு போயிருக்காரு. போயிருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் சும்மா ஒரு 5000 10,000 பேத்துக்கு வேலை இல்லாமலாம் வந்து உங்களை சுத்தி நின்னா பார்க்க மாட்டாங்க. நீங்க விளம்பரம் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்க வரேன்னு சொன்னா மட்டும்தான் கூட்டம் சேரும். சரியா? நீங்க அதெல்லாம் வர்றீங்க எப்படி அப்படின்னா போயிருக்காரு கூட்டம் கொஞ்சம் சேரும். சொல்லுங்க. அதெல்லாம் அதே எப்படி மாதிரி போயிருக்காரு? என்ன எப்படி போயிருக்காரு? திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி அவர் ஃபிளட்டுக்கே அவரு தனியா ஏங்க ஒரு மாவட்ட இல்ல நிர்வாகி கள்ளக்குறிச்சி எதுங்க அவர் போனது இருக்காரு? தெரியாதா? அவங்க வந்து ஏங்க எடுத்தோட கள்ளக்குறிச்சி தெருவுல அவர் இறங்கி போனது போறாங்க. தெரியாதா? மாவட்ட கள்ளக்குறிச்சி நிர்வாகி எதுங்க? ஒரு சரி ஓகே. பவுன்சரை கார்த்தி ஒரு பவுன்சரை ஹையர் சரி பண்ணீங்கன்னா போதும், நீங்க அவங்க ஒரு அதை கரை அதை கூட்டிட்டு அதை போக போறாங்க. விட்டுருங்க. நீங்க அதை விட்டுருங்க. நீங்க பனையூருக்கு வரீங்கன்றது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க வந்து 5000 பேர் நிக்கிறானா? சும்மா என்னவோ எப்ப பார்த்தாலும் வந்து நாங்க வந்தா கூட்டம் சேர்த்துறோம், நாங்க வந்தா கூட்டம் சேர்த்துறோம். அங்க வந்து நிக்கிறானா 5000 பேர் பனையூர்ல? சும்மா என்னங்க, கூட்டம் சும்மா எப்ப சேர்த்தா பார்த்தாலும் பெரிய கார்த்தி அப்படியே சேர பெரிய சேரதான் அந்த பில்டப் பண்ணிட்டு ஃபேண்டம் எப்ப பார்த்தாலும் மென்டாலிட்டி உடையும். அதுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் திருப்பி திருப்பி அதெல்லாம் சேருங்க. பாக்குறதுன்னா ஓகே, முடியும். அதுக்கு நேரமோ இவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லாம கூட்டம் சேர்த்தது மட்டுமே இவங்களுக்கு ஊருக்கு போனா திருநெல்வேலியில இருக்கவங்களாம் உங்களை வந்து பார்க்க வந்து நின்றுவான். அப்படித்தானே? ஆமா. அது நான் போவேனா? ஓகேங்க, அதை நீங்க எடுத்த முடிவு ஓகே தான், அங்க போக தேவையில்லை நீங்க. பட் இவங்களை வச்சு நீங்க விளம்பரம் பண்ணிடக்கூடாது. அதுவுமே இந்த மாதிரி போட்டோ ஷூட்லாம் தப்புங்க. அது போட்டோ எடுத்து வீடியோ போட்டு அதுலயே தெரியுது டெலிபரேட்டா. இந்த ஓடுறாரு பிஸியானது வர அவருதான் பரபரன்னு இருக்கிறாரு. அவரு அவர் தாங்க கொடுத்துட்டு மொத்தமா போயிட்டாரு முடிச்சிட ப்ரோ. போறது நீ உங்களை. வந்து நைட்டு கதறிக்கிட்டு இருக்க உங்களை ப்ரோ ராபின் மொத்தமா சார். முடிச்சு கோபி நாங்க ஏன் கோபி உங்களை கதறோம்? மொத்தம் போய் உங்க குரூப் போய் அதுக்கு கதறுங்க. காரணம் நாங்க எது இருக்கு ப்ரோ. கதறணும் ப்ரோ? உங்களை யாரும் திருப்பி எங்களுக்கு எடுத்துருவாங்களோ என்னமோன்ட்டு இதை யூஸ் பண்ணிட்டு ப்ரோ அது கோபி தப்பு ரைட்டு, அது கோபி ரெண்டாவது பாருங்க, பட்சம். நான் என்ன சொல்றேன், அங்க ஆளுங்கட்சி ஒரு ஆள் ஆளுங்க ப்ரோ நீ பேச யோ விடுங்க. யோ எதிர்கட்சி கோபி இல்ல ஜெயிக்காதவங்களா போய் கோபி, களத்தில் நின்னு சேத்துல நியாயமா நிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்ல இது? உங்களுக்கு என்ன இது? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன ப்ரோ இது? அவங்களுக்கு வராத இல்ல கூட்டமா? நியாயமா இன்னைக்கு நீங்க நியாயமா இன்னைக்கு சொல்லுங்க. அடி வாங்கி இருக்க வேண்டிய ராபின்சன் தான். நீ வாங்கிட்டு இருக்க கோபி. இவனை தான் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஆனா இல்ல என்ன, கார்த்தி, பொன்முடி ஒரு மேல சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, குறுக்க அடிச்சாலும் வந்து நீங்க உழுதுட்டீங்க. ஆனா போய் நிக்கிறது பண்ணிதான் ஆகணும் கார்த்தி. ஏன்னா அவங்க மேல தப்பு இருக்கு. பாமா நீங்க இருக்கிறீங்க போங்க. இப்ப அண்ணாமலை சம்பந்தமே இல்ல, இவரு சம்பந்தமே இல்ல. நம்ம நாம் தமிழர் எடப்பாடி எதுக்கு போறாங்க? சேத்துல எதுக்கு என்னைய சேத்துல நிக்கிறாங்க? சேர்த்து எதுக்கு நிக்கணும்? சரி அதை அவசியம் உடியா. இருக்கா? ஐயோ நாம் தமிழர் எதுக்கு சரி நிக்கிறாரு? அதை உடியா. இல்ல அதை உடியா. நீ ஏன் சேத்துல தூக்கி அடிக்கிறாங்க உங்களை? சேத்துல சொல்லி அடிக்கிறாங்க. அவங்க மேல இருக்க வெறுப்பு. ஆனாலும் செஞ்சுதானே ஆகணும். இங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுல நம்ம இவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க தான் மாத்திட்டு வந்து இங்க நாங்க வந்துறியா? போட்டோ ஷூட் போடுறோம், நீங்க போட்டோ ஷூட் போடுறீங்க. பேசிட்டு பேசு, இருங்க. காலையில இருந்து பேசுற, இன்னும் 2 நாள் இல்ல பேசு. இல்ல 65% இருக்கு கார்த்தி. அவங்க வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப அதெல்லாம் அவன் 2026 பெக்ரேட்ல இருந்து விஜய் தானே நீ எலக்ட் பண்ணி உங்க எம்எல்ஏ ஆக்கி கனடால வச்சிருக்க. இருந்து பேசு. நீங்க எல்லாரும் கனடால இருந்து பேசுறவங்களா யாரு? துபாயில இருந்து பேசுறவங்களா யாரு? உங்க ஆளுங்களா யாரு? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க ஆளுங்கள பேசுறாங்க, அதை நிறுத்துங்க. அதை ஆமா தப்புன்னு அக்செப்ட் பண்ணி அவங்களே வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நான் புதுசா பேசிட்டு யாருக்கு முட்டு இருக்கீங்க? கொடுக்க வரல ப்ரோ. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. தப்புனா தப்பு. இப்ப நான் சொல்றேன், ஆமா அவங்க சாணி எடுத்து அடிச்சாங்களா டிஎம்கே? ஆமா தப்பு பண்ணிருக்காங்க. அவன் மேல அவங்க வந்து மக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க. அந்த ஆமா கரெக்ட் அக்செப்ட் பண்ணி வாங்கி தான் ஆகணும். நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு ராஜ மனப்பான்மை வச்சுக்கிட்டு யாரு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட நிவாரணம்? இப்ப நீங்க போய் உங்களுக்கு போய் கொடுக்கணும் டைரக்டா விஷயானது கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி பண்ணி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல அவங்க ஆல்ரெடி உங்க நிர்வாகிகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவுதான். அடுத்து மறுபடியும் சொல்லு ப்ரோ. வீட்டுல உட்காந்துட்டாரு. சொல்றதுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன வேணும்? இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு ஒரு பெரிய இன்னும் ஃபேண்டம் மென்டாலிட்டி. அப்படியே இறங்கணும்னா ஒரு 5000 பேர் கூட ஓகே கூட்டிட்டு போறான். எத்தனை நாள் கூட போறான்? சரி இப்ப என்ன பண்ணும்? எத்தனை நாள் கூட போறீங்க? இப்படியே இப்படியே போய் பேசிட்டு இருக்க வேண்டியதான் நீங்க.
என்னையா குமுதத்துல 65% ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆக போதா? ராமச்சன் நீயா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு மாதிரி வந்து எலெக்ஷன் ரெக்கார்டும் உடைய போதும் போல இருக்க. கார்த்தி ப்ரோ உங்க கெஸ் எவ்வளவு ப்ரோ? எவ்வளவு % ஓட்டு எடுப்பாரு விஜய்? அது எப்படிங்க கெஸ் பண்ண முடியும்? 1.5 வருஷம் இருக்குல்ல. இல்ல தோராயமா கேக்குறேன். இது இன்னொன்னு வந்து 75 பெண்கள் 26 பெண்கள் 76 இது வந்து 65. சரி என்ன இது தான் 100ன்னு போட்டு விட்டுருக்கலாம். ஏன் குறைச்சி விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குமுதம் வந்து திமுக காரனா இருப்பான்னு தோணுது எனக்கு. ஏன்னா அதுல வந்து இன்னொரு இதுல போட்டிருக்கான், தனித்து நிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதிக ஓட்டு போட்டிருக்கான். விஜய் தனியா நிக்க வச்சு ஓட்டை பிரிக்கணுன்றதுக்காக திமுக இந்த வழியெல்லாம் பார்க்கும். திமுக காரங்கன்னு சும்மா நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரிமினலா ஒருத்தனை ஏத்தி விட்டு தனியை நிக்க வச்சு அந்த மாதிரி காலி பண்ற வேலையை அவங்க பார்ப்பாங்க. பட் ஆனா குமுதம் விஜய்க்கு முந்தைய சப்போர்ட்ல ப்ரோ. அந்த சூப்பர் ஸ்டார் மேட்டர்ல எல்லாம் அந்த அட்டை படமாலாம் போட்டு ஏதோ பண்ணாங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியும் முன்னாடியே வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகேங்க. விஜய் தனியே என்னன்னா திமுக தான் பெனிஃபிட். திமுக ஈஸியா வின் பண்ணிடும். வேற இருக்கு ஸ்பீல்ல. வேற இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? என்னாச்சு ராபின்சன் போயிட்டான்? ஏப்பா ஸ்பீக்கர் மாத்தி விட்றா. அந்த சக்சஸ் மீட் எப்போன்னு கேட்டு ஒரு ட்விட் ஒன்று போட்டு விடு ப்ரோ. யோ ஐயன் நீமா ப்ரோ கலெக்ஷனே சொல்ல மாட்டேங்குது ப்ரோ கடைசி வரைக்கும் கங்கோ கலெக்ஷன். ரொம்ப கலெக்ஷன் கம்மி தாங்க. என்ன 100 கோடி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அதான் அதுக்குள்ளதான் இருக்கும். போட்ட கேஸ் எடுத்தாங்க ப்ரோ படத்துல. எப்படிங்க வரும்? என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாம. படம் ஃபிளாப்ன்றது ஊருக்கே தெரியும். போட்ட காசு எடுக்கிறாங்க. இப்போ ஃபிளாப் படமே போட்ட காசு எடுக்கிறாங்க. ஹிட்டா இருந்தா என்ன ஒரு 5000 கோடி கிடைச்சிருப்பேன். என்ன இது பேசிக் நாலேஜ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா கேட்டேன் ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? ப்ரோ என்ன இன்னைக்கு அண்ணா ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் நின்று நடுவில் செத்து போயிடாதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ? அண்ணன் எதுவும் சொல்லலையா பார்த்துட்டு? நான் என்னங்க சொன்னேன்? அது சீமான் சொன்னதுங்க. எங்க லாரியில இடிக்கி வரும்னு சீமான் தாங்க சொன்னாங்க. இல்ல அவர் ட்விட் போட்டிருக்காரு. அவர் சீமான் சொன்னது அதுதாங்க. சீமான் சொன்னதுங்க. அது அவரு ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல, நடுவாள்னா ராடி அடிச்சு செத்துக்கோ அப்படின்றது அவர் சொன்னது. இது நடுநிலை. அவரு சீமான் மாதிரியே அடிச்சு பேசுறீங்க. திடீர்னு வந்து டிக்கிலோனா மாதிரி படம் பண்ண வாழ்த்துக்கள்னு ஒரு ட்விட் வருது. என்ன ப்ரோ மாறி மாறி? அதான் சொல்றேன் சீமான் மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன மாறி மாறி பேசுவோம். கார்த்திக் ப்ரோ கேக்குதா?
இங்க அரசியல் ரீதியா பார்க்கறதா கருத்து மாறுபாடு இருக்கு. ஓகே, அண்ணன் தம்பியா பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி. பிரதர் படத்துக்கு ரிவ்யூ பண்ணல ப்ரோ, ஏன்னு எல்லாமே கேட்டீங்களா? அவர் அப்படி சீமான் எடுத்துக்கிறாரா? மாதிரி வருது. அவர் எடுத்துக்கிறாரா? அவரு கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் சண்டை போட்டு போயிட்டு ஆளையே காணோமே அதுக்கப்புறம். அண்ணா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாருங்க எப்பயுமே. ப்ரோ பிரதர் படத்துக்கு ரிவ்யூ தெரியலையே. அவர் நடிச்சிருக்கிறதுனால விட்டாரான்னு தெரியல. என்ன அதுல என்ன ரிவ்யூ பண்றதுக்கு? மொக்க படம் வேற, மொக்கன்னு வாயிலன்னு சொல்லணுமா? இல்ல ஒண்ணுமே அத இல்லைங்க அத அதுல. அத சொல்லிட்டோன்னா அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்கன்றதுக்காக சொல்ல பண்ணலையோ? அது அவங்களுக்கே தெரியுமே, படம் எடுத்தவங்களுக்கு. அப்புறம் என்ன, எதுக்கு அதனால வம்புன்னு தவிர்த்திருப்பாருங்க. ஒரு வம்பும் கிடையாதுங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருல, படம் ஒழுங்கா நல்ல படமா எடுங்கன்ட்டு. அவரும் கேட்டு நடிக்கலாம்ல, எது எது நல்ல படம் என்ன எதுங்க. தமிழன் ப்ரோ, உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் அதிகம் ரிக்வெஸ்டா சொல்லுங்க. இல்ல அவரு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி பிரசாந்த் யூஸ் வந்து பண்ணிக்கிற இடத்துல பிரசாந்த் தானே வந்து இருக்காரு. ப்ளூ செட் அம்மாரனுக்கு ஈக்குவலா போயிருக்கணுங்க. ஆனா அவர் ஏன் அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் அவருக்கு குறைஞ்சதுக்கு காரணமே இதுதான். சில படங்களை வந்து சரி ஓகே தெரிஞ்சவங்க திட்டக்கூடாது, அவர் தெரிஞ்சவர், அதனால கொஞ்சம் நெகட்டிவா சொல்ல வேணாம், இப்படி சொன்னதுனால மட்டும்தான் அவரோட வியூஸ் எல்லாம் பயாஸ்டா குறைஞ்சது, போன மாதிரி சப்ஸ்கிரைபர் பெருசா ஏறல. ஆமா, அதுதான் பிரச்சனையே அவருக்கு. அந்த மாதிரி தான் நீங்களுமே யாரை தப்பா நினைப்பாங்க பண்ணுவாங்க செய்யுங்க. அப்பெல்லாம் நிக்காதீங்க. என்ன இருக்கோ மனசுல இருக்கோ உண்மைன்னு பேசுறீங்க, அவ்வளவுதான். சினிமானே கிடையாதுங்க. சினிமா விமர்சனம்லாம் கிடையாது. எல்லாமே நீங்க பேசிட்டீங்கன்னா அவனுக்கு அந்த டைம்ல கோவம் வரும், விருப்பம் நம்ம மேல கருப்பம், அதெல்லாம் ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல யோசிப்பான், ஓகே ரைட், அவனாவது உண்மையாவது சொல்லுவான், கூட இருக்கவன் ஜாலரா அடிப்பான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை சேஃபா டிராவல் பண்றவரும். இல்லைங்க, ஒரு ப்ளூ சட்டை நடிக்கல, இவரு நடிக்கிறாருல ஆக்சுவலா கேரக்டர். டிராவல்ன்றதே சேஃப் கிடையாது. அப்புறம் என்ன, இது சேஃபா எப்படி டிராவல் பண்ணுவீங்க? ப்ளூ சட்டை அப்படி திட்டி போட்டாதாங்க வியூஸ் வரும் அவருக்கு. அவருக்கு அப்படி போடலன்னா போயிட்டு அவன் பார்க்க போறான். ஆனா அவருடைய சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸ்க்கும் இவருடைய சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸ்க்கும் சம்மந்தம் இல்லைல்ல. இல்ல ஒரு டைம்லலாம் வந்து நாங்க ரிவ்யூஸ் பார்க்கணும்னாலே நான் ஆக்சுவலா 2 பேர் தான். ஒண்ணு ப்ளூ சட்டை, இவரது 2 பேர் பார்ப்பேன். ஆனா இப்பலாம் 2 பேர் தான் பார்க்கறது கிடையாது. ஆமா ப்ரோ, 2 பேருக்கு நானும் பாக்குறது கிடையாது. முந்தி நானும் பார்த்துட்டு இருந்தேன், நானும் பாக்குறது கிடையாது. பிரசாந்த் ப்ரோ கூட கொஞ்சம் நார்மலா ரிவ்யூ போடுவாரு ப்ரோ. ப்ளூ சட்டை தான் ஒரு மீ மெட்டீரியல் ப்ரோ ஃபுல்லா. இல்ல நீங்க பிரசாந்த் அவரோட வீடியோ ரெகுலரா பாத்தீங்கன்னா புரியும். அவர் பாடி லாங்குவேஜ்லயே கண்டுபிடிச்சிடலாம் அவரு போய் சொல்றாரு இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு. பாடி லாங்குவேஜ்லயே அதை காட்டிடுவாரு. வேர்டிங்ஸா தான் அது முட்டா இருக்கும். இந்தியன் 2 பண்ணதெல்லாம் ரொம்ப மோசம். படமே மோசம் தான். என்ன அதுக்கு ரிவ்யூ வேற மோசம். படமே மோசம். நல்லா பண்ணுவாங்களா? அதுக்கு அவர் ரிவ்யூ வேற படம் நல்லா பார்த்துட்டு பண்ணுவாங்களா? இல்ல அவர் படம் பார்த்துட்டு வந்து அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு படத்துக்கான ரிவ்யூன்றது. எங்க கமலே வந்து நான்லாம் இந்தியன் படம் 3 தான் பார்க்கும்போது சொல்லிட்டு பக்கத்துல இருந்தாரு. இருக்க வந்து தீட்டு இருந்துங்க. அவர் அப்பவே இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2 நடிச்சேன்னு சொல்லும் போதே தோணுச்சு, ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்ப புரியல, இப்ப புரியுதுன்ற மாதிரி. என்ன ப்ரோ இந்தியன் 3 வருமா தேட்டரிக்கலா இல்ல ஓடிடி தானா கன்ஃபார்மா? யார் காலி பண்றதுக்கு அந்த படம் அது வேணா விடுங்க, அப்படியே இருக்கட்டும். ஏங்க அது ஏதோ எப்பயோ வந்தா வரட்டுங்க, இல்லைன்னா வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தக் லைஃப் அந்த மாதிரி கடந்து அடுத்த அடுத்த படங்களுக்கு போயிடும்.
நிறைய இருக்கு ஸ்பீக்கர்ல. ப்ரோ விஜய் வந்து அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம வச்சுக்கலாமா? கார்த்தி ப்ரோ இந்த புஷ்பா டிக்கெட் இந்த பத்தி இன்சிடென்ட் இல்ல என்ன இந்த சொல்றீங்க? இன்சிடென்ட்ல அதை வச்சுக்கலாம். இதுதான் விமர்சனம் ஆரம்பிக்கிற இடம் தான். அந்த எக்ஸ்ட்ரா வரும்போது மாத்திக்கோ பார்ப்போம். மாத்திக்கிட்டா நல்லது ப்ரோ. கண்டிப்பா மாத்திக்குவாரு. இப்ப என்ன மாத்திக்க வேண்டும் பண்ணுவாரு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ரோ புஷ்பா 2 போறீங்களா நாளைக்கு மார்னிங்? நாளைக்கு ரிலீஸ் இல்லையே, எப்படி காலைல போறது? தேர்ஸ்டே வெனஸ்டே நைட் மணி ஷோ ஒன்னாச்சா? போடுங்க. மணி ஒன்னாச்சா? ஓகே, நாளைக்கு காலைல பார்ப்பேன். தெலுங்குல அது போறீங்களா என்ன ப்ரோ? ப்ரோ 2000 2500 டிக்கெட் விற்கிறாங்க, அநியாயமா இருக்கு. மால்ல எல்லாம் அந்த ரேட் இருக்கு, நார்மலாவே 900க்கு மேல இருக்க மாதிரி இருக்கே ப்ரோ. அது கர்நாடகா ஆந்திரால தானே, இங்க இல்லையே. இல்ல அங்க இருந்தாலும் இப்ப பாக்ஸ் ஆஃபீஸ்னு வரும்போது அப்ப அது கண்டிப்பா ஓப்பனிங் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? மற்ற படத்துக்குலாம் இந்த மாதிரி இருந்ததா? இல்ல இல்லைங்களா தேவாரா தவிர. ஆனா தேவாராவே இவ்வளவு வரல இல்லைங்களா? பெரிய படங்களுக்கு இருக்கும், தேவாரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அது எப்படி ப்ரோ அலோவ் பண்றாங்க? ஏன்னா புக்கிங் ஆப்லயே பாத்தீங்கன்னா அதுலயே 2000 போட்டிருக்காங்க. இப்ப இங்க ஆமா, ரசிகர் கவர்மெண்ட் ஸ்லாப் தானே, கவர்மெண்ட் வச்சிருக்காங்கல்ல, 190 வச்சிருக்காங்கல்ல, அந்த 190 இல்லாம அவங்க எக்ஸ்ட்ரா வித்துக்கலான்ற மாதிரி. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க 190 தானே, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குறது பர்மிஷன். அவங்களுக்கு நல்ல லாபம் தானே வரும் கண்டிப்பா. அவங்க போட்டதை ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம் இல்லைங்களா ஒரு 1 வீக்லேயே. புஷ்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டதெல்லாம் ஈஸியா வந்துருச்சுங்க. ஆல்ரெடியே அந்த படத்தோட பட்ஜெட் கம்மி தான், 100-150 கோடி தான் இருக்கும் ஹீரோ சம்பளம் இல்லாம. அவங்க ஒரு 800-900 கோடி கிட்ட பிசினஸ் பண்றாங்க, லாபம் தான். தேட்டருக்குலாம் என்ன வருதோ லாபம் தான், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும்ல ப்ரோ. ஐ மீன் இது வரைக்கும் இருந்ததே இல்லாத மாதிரியான ஓப்பனிங். ஆமா, கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். புஷ்பா அதை சொல்லவே வேணாமே, நார்த் இந்தியா வரைக்கும் இருக்குமே. அப்படின்னா அப்புறம் ஓடிடி வழியா அந்த டப்பாய் போனதுனால அங்க வந்து நார்த்ல பெரிய ஃபேன் பேஸ் பிடிச்சிட்டா இருக்கு. சில படங்கள் அங்க பிடிச்சிருங்க, அந்த மாதிரி இந்த படம் வந்து அங்க ஒர்க் ஆயிடுச்சு. சேம் இதே ஃபேண்டம் தான் பிரபாஸ்க்கு இருக்கா ப்ரோ? ஐ மீன் இப்போ அவர் அடுத்த படம் வந்தா ஆல் ஓவர் இந்தியா இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குமா? இல்லை இவர் அவரெல்லாம் அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ற அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இருக்கும். அவர் சலார் மாதிரி, சாகோ மாதிரி, சலார் மாதிரி, இந்த மாதிரி படங்கள் மூலம் இருக்கும். கல்கி மாதிரி பண்ணும்போது இருக்கும். அவரு சின்ன சின்ன படங்களை பண்ணா இருக்காது. இந்த ராஜா சாஹிப்னு ஒன்று ஏதோ பண்ண போறாரு, அதுக்கெல்லாம் ராஜாசாவுமே பெரிய படம் தான் நினைக்கிறேன், அதுவுமே பெருசா வந்துடும். இப்போ தமிழ்நாட்டுல இப்ப பெரிய படங்களா ரிலீஸ் ஆகும்போது மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க வைங்களேன் தேட்டர் ஓனர்ஸ். அந்த படத்தை அவங்க எவ்வளவுக்கு கணக்கு காட்டுவாங்க டிக்கெட் ரேட்டை? 190 தான் கணக்கு காட்ட முடியும் கவர்மெண்ட்டுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு விற்கிறாங்க அதை கட்டுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்றேன். ஆமா, என்ன விற்கிறாங்களோ அதை கட்டிடுவாங்க. 1000 ரூபா 1000 ரூபா கட்டிடுவாங்க. எங்க 1000 ரூபாய் இங்கேயே விற்கிறாங்க, 4 தேட்டர்ல விற்கிறாங்க சென்னையில. அதுவுமே இப்ப கிடையாது, அதுவுமே 2 ஹீரோக்கு விற்கிறாங்க. விஜய் அஜித் ரஜினிக்குமே இப்ப 1000 ரூபாய் கிடையாது, 90 தான். விஜய் அஜித் 2 ஹீரோக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் விற்கிறாங்க. அது முத ஷோ மட்டும். அதுவும் 9 மணி ஷோ வந்தது வந்து அதுவும் போச்சு. இப்ப முன்னாடி வந்து 4 மணி ஷோ 1 மணி ஷோலாம் இருக்கும்போது இருந்துச்சு. 9 மணி ஷோக்கு எங்க 1000 ரூபாய் விற்கிறாங்க அப்போ?
1000 எவனா கொடுத்து பார்ப்பானா 9 மணி ஷோக்கு? பக்கெட் தேட்டர்ல இல்ல 190 கிடைக்குது இருக்கு. டிக்கெட். 1000 கொடுத்து அதுவும் பாக்குறதெல்லாம் இருக்குங்க. அது எங்க போயிட்டு தான் பாக்குறாங்க? இருக்கு. ஒரே ஒரு தேட்டர்ல லூசு போயில இந்த ரோகிணி தேட்டர்ல பார்ப்பானுங்க. வேற எங்க பாக்குறாங்க? அது மீன் ஸ்கிரீன்ல வேற எங்க பாக்குறாங்க சொல்லுங்க? 9 மணி ரசிக Actually மன்றமா ஆக்கிடுறாங்கல்ல ப்ரோ. அப்போ அது இல்ல வெளியே இல்ல தான். இப்ப எங்க என்னன்னா எங்க ரசிகர் எங்க மன்றத்துக்கே கூட இவங்க படத்துக்குலாம் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. எங்க பாக்குறாங்க? இப்ப எங்க நம்மளே இப்பெல்லாம் இப்ப இல்லைங்க. அந்த 9 மணி அந்த டைம்ல 9 மணி நம்மளே ஷோ ஆனதுக்கு டிக்கெட் அப்புறம் கேட்டோம்னா கூட இப்ப ஜெயிலர் படத்துக்கு எங்க யாரும் விட்டாங்களா? தெரியல. அந்த படத்துக்கு நான் எங்கேயுமே இல்ல கேட்கல. பிரதர், எங்கேயுமே இல்ல பிரதர். லாஸ்டா கோட் படத்துக்குலாம் கூட ட்ரை பண்ணும்போது கங்குவா வித்தாங்களா? கங்குவா வித்தாங்களா? கிடையாது. இல்ல அமரன் கங்குவாக்கு வித்தாங்களா? கிடையாது. இல்ல இப்ப எந்த கங்குவாக்கெல்லாம் வந்து படத்துக்கு நாங்க வித்தாங்க? இதுவுக்கு நான் கோட்டுக்கு ட்ரை பண்ணும்போது 1500 2000 ஆக்சுவலா டிக்கெட் ரேட்டு. இது 9 மணி தாங்க ஷோ போட்டாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஷோ தான் சொல்றேன் நானும். அதுக்கு நீங்க பஸ் ஏறி நேரா கேரளா போயிட்டு அங்க படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு திரும்ப ஊருக்கு வந்தீங்கன்னா அது செலவாகாது. அவ்வளவு கொடுத்து இப்ப எங்க 1500 கொடுத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னும்? இல்ல நம்ம எதுக்கு அந்த அடுத்தவங்க படத்தை போயிட்டு அவ்வளவு கொடுத்து பார்க்க போறோம். ரேட் நம்ம விசாரிக்கும் போது இந்த ரேட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்குன்றது இப்படி போயிருக்காரு இருக்கு. அவரு. நல்லா சமாளி 9 மணி ஷோன்றது தான் எல்லா தேட்டர்லயும் ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எல்லா தேட்டர்லயுமே 9 மணிக்கு ஷோன்னு ஆயிடுச்சு. நீங்க முன்னாடி ஷோனா மிஞ்சி போனா இந்த கேரளால ஆந்திரால போய் பார்த்தீங்கன்னா ஓகே, பெங்களூர்ல அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஓகே. இங்க இருக்க தேட்டர் இருக்குதுங்க 1500 9 மணி. நீ போறது 9 மணி ஷோ 2 ஷோ கழிச்சு தான் இங்க போறாங்க. 4 மணி ஷோ 6 மணி ஷோலாம் முடிச்சிருக்காங்க. இப்ப ஆனா ஃபியூச்சர்ல வந்து இந்த early மார்னிங் ஷோஸ்லாம் இருக்குமா இருக்காதா? அதுக்கு தான் ஒருத்தன் போட்டிருந்தான், கோட்டு படத்துக்கு 9 மணி ஷோ இருக்குமான்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருந்தான். ஏர்லி மணி ஷோ இருக்குமா? இருக்காது, 9 மணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு ஒருத்தன் போட்டிருந்தான். இருங்கடா, நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்களே வந்து ஸ்பெஷல் ஷோக்கு பர்மிஷன் போட்டுக்கிறோம். சரிடா, நீங்க ஆட்சிக்கு வந்து யாருக்கு போடுவீங்க 9 ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் மாதிரி உண்மையில ஒருத்தர் ட்வீட் போட்டாங்க. அப்ப இது வேலைக்கு ஆகுது, இருங்க நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்களே போட்டுக்கிறோம் ஜியோ அப்படின்னாங்க. டேய், நீங்க ஆட்சிக்கு வந்து யாருக்கு ஜியோ போடுவீங்க? உண்மை நான் கிண்டலுக்கு சொல்லுங்க, சீரியஸா அதை போட்டிருந்தான் ஒருத்தன் கமெண்ட், ஒரு விஜய் fan. கொடுங்க அப்படியாவது வந்து நல்லது நடக்கட்டுமே. ப்ரோ ஆக்சுவலா நான் திருவண்ணாமலை தான் யா கார்த்திக் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல, இங்க வந்து பாரதின்னு ஒருத்தர் தான் வந்து தலைவர். நானும் விஜய் ஃபேன் தான். ஆனா அவரு எப்படி சொல்றது ப்ரோ, இருக்கிற 1ஆம் நம்பர் அக்யூஸ்டே அவர் தான் இங்க. ஒரு விஷயம் கூட ஒழுங்கா செய்ய மாட்டாரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாறை உருண்ட இடத்துல அது இன்னைக்கு ஆயிடுச்சு ப்ரோ. மதியம் ஒரு 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பீசஸா தான் அந்த பாடியே எடுத்தாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்க. இவரு வந்து இவரு போய் என்ன ப்ரோ அங்க பார்க்கறது? அது தேவையில்லாத விஷயம். கீழ வந்து சில ரிலீஃப்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. சரி, அத கூட நீங்க சொல்ற மாரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட பாட்ட போட்டு டேமேஜ் பண்றதுக்குன்னே இவங்கலாம் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஆனா அந்த புசி ஆனந்த் அவர் ஒருத்தர் இல்லனாவே கட்சி நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். முடிச்சு விட்டுருவாரு போல இருக்கு அவரு பண்றத பார்த்தா. நீங்க நீங்க சொன்ன மாரி தான் நான் டே 1ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவர் பொதுச் செயலாளர் மாரி நடந்துக்கிறாரா? இல்ல சாதாரண ஏதோ ரோட்ல போற ஒரு ஆள் மாரி நடந்துக்கிறாரான்னே தெரியல. அவர பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஆம். எப்படி? இல்ல ப்ரோ, இங்க ஓ அந்த என்டிஆர்எஃப் டீம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஏன்னா பாறை வந்து அங்க ஜேசிபி அந்த மாரி எந்த ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸே போக முடியாது. அது மலையில ஒரு 50, 60 அடி மேல ஏறி அங்க வீடு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாலுமே இங்க இருக்க எந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல எதைய வச்சுமே போக முடியாதுன்றதுனால, அங்க அவங்க ஆல்ரெடியே கஷ்டப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழி ஒரு மேக் பண்ணி அது வழியா ஒரே ஒரு ஹிட்டாச்சி மட்டும் தான் போற மாரி இருக்கு. அதுவுமே வந்து இந்த டன்ல ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அதுதான். இவரு அங்க போய் நின்னுகிட்டு நீங்க சொன்ன மாரி அங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்காரு. அத வேற பெருமையா எடுத்து Instagram ஃபுல்லா ஸ்டோரி விட்டு வச்சிருக்காரு. ஆல்ரெடியே இரிட்டேட்டிங்கா இருக்கீங்க. இதுல இவரு ஒரு பக்கம் வந்துட்டாரு. கீழ ஃப்ளட் ரிலீஃப்ஸ் குடுத்தாங்க ப்ரோ. அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அங்க இருக்கவங்களுக்கு இன்னும் பெரிய கட்சியிலருந்து எதுவும் பண்ணல. ஆனா இவரு அகைன் அங்க வந்துட்டு அது மேல போய் அது ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க சொன்ன மாரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு, அப்புறம் இங்க வந்து இன்னைக்குமே இந்த ஃபோட்டோலாம் நான் சொல்றேன்.
ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி இங்கருந்து பனையூர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லாரி வச்சோ, ஏதோ ஒண்ணு வச்சு சென்ட் பண்ணி, அங்க இருக்க நிர்வாகிகள வச்சு குடுத்திருந்தா, அது வேற மாரி ரீச் ஆயிருக்கும். கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கும் புரியல. அப்புறம் அங்க போனா தானே அங்க எந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கா, இல்ல என்ன மாரி பாதிப்பு இருக்கு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் இப்பவாவது ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியனா பண்ணணும் இல்லைங்களா? இல்ல பண்ணாமயே விட்டுட்டு இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இது காலையில சொன்னதுக்கு இங்க எனக்கும் திட்டு. அங்க ரசிக மன்றத்துல இருக்க அந்த கட்சியில இருக்க ஒரு சிலர்கிட்டலாம். அத அப்படிதான் பண்ணணும். அரசியல்லாம் அப்படிதான். அப்புறம் எப்படி நம்ம பேர் தெரியறது? அப்படி கேட்குறாங்க. ரொம்ப ஒரு மாரி டே ஃபுல்லாவே ஒரு மாரி தான் போச்சு. 1/2 அன் ஹவர் அங்க நிக்கிறாங்க ப்ரோ. கீழ வந்து கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்துல குடுத்துட்டு போயிட்டாங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. இல்லன்னு சொல்லல. இவனுங்க பெரிய வெண்ணீங்க. இவனுங்க ஊர்ல இருக்கவன் போறவன்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருப்பானுங்க. என்னடா நீங்க திட்டினா அடுத்தவன்லாம் பயந்துருவானா? இல்ல ப்ரோ நானுமே ஆக்சுவலா இவனுங்க ரொம்ப என்னமோ நாளா எல்லாம் எப்ப விஜய் ஃபாலோவர் பார்த்தாலும் தான். அடுத்தவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இவனுங்களா? ஒரு லிமிட் தாங்க எல்லாம். அண்ட் ட்விட்டர்ல பார்த்தா நல்லது ஒருத்த ஒரு விமர்சனத்தை சொன்னா ஏத்துக்க முடியல. ஆ என்ன என்ன அதுதான் பழக்கம்? கஷ்டமா இருக்கு. இப்ப நீ நீங்க திட்டினா ஒரு ட்வீட் பயந்துருவாங்களா? காலையில போட்டீங்க. அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப யாரா இருந்தாலுமே அது காலையில சரி ஓகே ஆமா இது அக்செப்டன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். நானும் பார்க்குறேன். எந்த போஸ்ட் போட்டாலும் அதுக்கு கீழ போய் திட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதே மாரி இப்ப சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட இவங்க இல்ல ப்ரோ நான் ஜெனரலா கேட்கிறேன். ட்விட்டர்னால ஜெயிச்சிட முடியுமானா முடியாது தான். ஆனா ட்விட்டர்ல இருக்கிற இப்போ ஒவ்வொரு ஃபேனுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா? அவன் அவன் ரசிகன் தானே ஜெயிக்கணும்னு நினைப்பான். அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் ட்விட்டரோட விமர்சிச்சா இம்ப்ரெஷன்லாம் வேற ஏதாச்சும் 2% தாங்க. மொத்தமே 2-3% தான் இருக்கும். அதோட இம்ப்ரெஷன்லாம் கிடையவே கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ்டே பட் கிடையாது. ஆடியன்ஸ் மீன்ஸ் பட் ஜென்ரல் இருந்தாலும் அது கொஞ்சம் பப்ளிக்ல பெருசா இக்னோர் இருக்காது. பண்ணலாம் இல்லையா ப்ரோ? ஆனா இங்கேயே இங்க பண்ணும்போது தானே இங்க இது இது வந்து பண்ணலாம். இது வந்து இது வந்து ரெசம்பிளன்ஸ் அவ்வளவுதான். இப்போ இங்க பாக்குறீங்கல்ல ஒரு விஷயத்த இங்கேயே எப்படி பண்றாங்கன்னா அங்க லோக்கல்ல பாக்குறவங்களோட விருப்பம் இவனுங்க வேறையா சட்டி இத்துக்கிட்டு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு கொடியை போட்டுக்கிட்டு வா வான்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க சோறு போடுறன்ற பேர்ல அப்படின்ற மாதிரி காண்டா வேணும் இல்லையா? ஓ நீங்க சாப்பாடு போடுறீங்க நல்லதுதான், உதவி செய்றீங்க அதுதான் ப்ரோ. நல்லதுதான். இப்ப நீங்க ஆனா இவ்ளோ நீங்க ஒரு நேரம் விளம்பரம் பண்றீங்களே ஒருத்தனுக்கு ஒரு கோவம் இருக்கும்ல அந்த இதுல அவன்கிட்ட அத வர்றான் யாருமே சாப்பாடு புரிஞ்சுக்க வாங்குறவனே உனக்கு மாட்றாங்க. திட்டுவான் உனக்கு கோவப்படுவான். அதுதான் இப்ப நீங்க இவ்ளோ நேரம் சொன்னீங்க. எப்பயாவது அவர் குடுத்தத பத்தி தப்பா பேசுனீங்களா? அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்றாங்க. இப்ப மத்த கட்சிக்கும், நம்ம கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, அதுக்கும் சில பேர் திட்டுறாங்க. யாருமே இப்ப வந்து அதனால பயன் அடையலன்னு யாரும் சொல்லல. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அத ஏத்துக்கணுமா இல்லையா? இந்நேரம் அவரு நேரா போயிருந்தா வேற மாரி தானே ப்ரோ பேசியிருப்பாங்க. அட்லீஸ்ட் இவ்ளோ நெகட்டிவிட்டீஸ் இருந்திருக்காது. திமுக கட்சிக்காரங்க வேணா சொல்லியிருப்பாங்க. அரசுல நேரா போயிருந்தாலுமே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அது ஓகே. நேரா போயிருந்தா அதுக்கப்புறம் அங்க ஒரு குறை ஏதாவது ஒரு நடந்திருக்கும். அதை வச்சு விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் போகலனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் போகாம புஷியானதை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்ல அவர் எதுவுமே செய்யலைனாலும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. என்னங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் அரசியல்னு வந்துட்டா விமர்சனம் இருக்காது. அரசியல்ல விமர்சனம் இல்லாத கட்சி எங்க இருக்கு? இங்க ஒருத்தர் கிடையாது. இல்ல ஆனா எல்லார் மேலேயும் விமர்சனம் அவரோட இருக்கு. ஓகேவா? இண்டிவிஜுவல் கேரக்டரே இதெல்லாம் விமர்சனம் கிண்டல் பயங்கரமா கேலி டேமேஜ் எல்லாருக்குமே ஆகுதுன்னு இருக்கும். நினைக்கிறேன். அந்த விமர்சனம் கிண்டல் கேலி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இது பண்ணதுனால கொஞ்சம் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அது நீங்க தவிர்த்திருக்கணும் கண்டிப்பா. ப்ரோ யாரு பேசுறது? இல்ல நான் தான் ப்ரோ ஜெகதீஷ். சொல்லுங்க. அது இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இப்போ ட்விட்டர்ல இல்ல ப்ரோ எடுத்துக்கங்களேன். நான் சில பேர் எல்லாரையுமே வந்து தப்பு சொல்லல ப்ரோ. இல்ல சில பேர் வந்து முந்தா நேத்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது பார்த்தேன் செஞ்சேன்னு வந்து பேசி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. களத்துலயும் அப்படி இருக்கும், ஆன்லைன்லயும் அப்படி இருக்கும். அதை நம்ம எடுத்து பெருசா இல்ல எடுத்து பேசியிருக்க ஆக்சுவலி தேவையில்லை. ப்ரோ நாங்க வந்து நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்க எங்களோட மெயின் மோட்டிவே சோஷியல் மீடியா எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அதோட டேட்டா கலெக்ட் பண்றது தான். இப்ப நீங்க உதாரணமா நான் சொல்றது ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட நீங்க இல்ல நான் உங்கள தான் சோஷியல் சொல்றேன். மீடியாவுல சோஷியல் எந்த மீடியால இருக்கேன்றீங்க. உங்கள தான் சொல்றேன் நான். நான் ஏகப்பட்ட அக்கவுண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ. இது என்னோட ஒரே ஒரு வெரிஃபைட் அக்கவுண்ட் தான். நான் இந்த மாரி பல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். நான் எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் வரேன் டெய்லியும். எல்லா நாளும் நான் நோட்டீஸ் பண்றேன். யாருக்கு ஆதரவு இருக்காங்க, என்ன மாரி பேசுறாங்கன்னு எல்லாம் தெரியும். அதுக்கேத்த மாதிரியான அக்கவுண்ட்ஸ்க்கு வந்துருவீங்களா லாகின் பண்ணி? அப்படிலாம் இல்லையே. இப்ப நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்னா பாருங்க. அதுதான் தெரியுது. அதுதான் கேட்டேன். நான் எந்த ஒரு கமெண்ட்டும் போட மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எங்களோட ஒர்க் அனலைஸ் பண்றது தான். நீங்க எங்களுக்கே எப்படி சொல்றீங்க? இன்னும் நீங்க பார்க்காத ஆமா ப்ரோ. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப மத்த பார்ட்டிஸ்ல விஜயோட பேர வச்சு விஜய்க்கு அகைன்ஸ்டா போடுவாங்களா? மாட்டாங்களா?
ஆனா அது வந்து விஜய் கட்சிக்காரங்களே எதிர்த்தாங்கன்னு இன்னைக்கு கேள்வி கேட்க தான் செய்றான். நீங்க அவன போய் பார்த்தீங்கன்னா, அததான் இன்னைக்கு ப்ரோ கூட நான் அக்கவுண்ட் ஓப்பன் சொன்னேன். பண்ணி முந்தா நேத்து நான் அக்கவுண்ட் இல்லன்னு ஓப்பன் பண்ணிட்டு சொல்லல. வந்து கூட டிகிரேட் பண்ணி பேச தான் செய்வாங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல, இல்ல. இப்ப பாலிடிக்ஸ்க்கு வந்தா மீட் பண்ணி தான் ஆகணும்னு தான் நாங்க இப்ப சொல்றோம். இப்ப அத தப்பு இல்ல ப்ரோ. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ என்னையிலேருந்து நீங்க டார்கெட் பண்றீங்க? நீங்கன்னு இல்ல ப்ரோ. ஒரு 10 பெரிய அக்கவுண்ட் இருக்க ஐடிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட, இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ட்வீட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு 5% கூட சரி ப்ரோ 0.5% கூட இருக்கட்டுமே. அது அது அவருக்கு ப்ரோ அஃபெக்ட் ஆகுமா? பேசுறவன் பேசிட்டு இண்டிவிஜுவலுக்கு தான் அஃபெக்ட் இருப்பான் ஆகுமா? சென்ஸ் இல்லாம. புரியுதா? நம்ம சரி அப்ப ஒவ்வொருத்தன் அதையும் வாயும் போய் அடைக்க ஒத்துக்கிறீங்க ப்ரோ. முடியாது. இல்ல ஒவ்வொருத்தனை இத பேசு, அத பேசணும்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ரோ நான் அத ஓகேவா? சொல்லல ப்ரோ. அவனுக்கு ஆனா ஒரு உங்களுக்கு ஒப்பீனியன் புரியுதுல்ல. இருக்கும். அத எடுத்துட்டு போணும். இப்போ மித்த ப்ரோ கட்சியில இருக்க ஒப்பீனியன் எல்லாருமே இல்ல ரொம்ப அப்படி சென்சிபிளா சொல்லல. இருக்காங்களா? நீங்க எந்த நான் கட்சினே அப்படி தெரியாது. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து ஒரு பாயிண்ட் பேசலையா? அதையும் நாங்க கேட்டுட்டு தானே இருக்கோம். யார் இப்ப என்ன பாயிண்ட்ஸ் பேசினாலும் கேட்கறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் உங்களை திட்டுறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. அது வந்து டிவிகேல மட்டும்தான், விஜய் கட்சியில மட்டும்தான், விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான். அதுக்கு ப்ரோ நமக்கு இங்க சப்போர்ட்டிவா பாருங்க. சூர்யா ஃபேன்ஸ் எடுத்துப்போம், அஜித் ஃபேன்ஸ் எடுத்துப்போம்னு நினைச்சு வராதீங்க. அப்படி இல்ல. அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு இல்ல. அப்படி பண்றதுக்கான முயற்சி எடுக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, நம்மளும் அத சேர்ந்து பண்ணணுமா? இல்ல நமக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஆள் வேணுமா? நீங்க எத சொல்வீங்க? இல்ல சரி பரவால்ல சரி ப்ரோ. விடுங்க யார் எத்தன கோபி. பேர் வேணா கோபி இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு உருட்டி வச்சிட்டீங்க. அண்ணா வந்தா கூட்டம் வரும், அதனால அண்ணா வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை திடீர்னு அடுத்த வாரம் சென்னையில ஒரு மழை வந்து போச்சு, அப்ப அங்க போக முடியுமா, போக முடியாதா? நான் வந்து ஒரு இந்த 1/2 மணி டிசம்பர் நேரம் ஆச்சு முடியல ப்ரோ. இப்ப அந்த மாதிரி ஆரம்பிக்குது. எதுவும் உருட்டுனா நானு? நான் இப்போ உருட்டிட்டாங்கன்னா பொதுவா சொல்றேங்க. இப்போ அண்ணன் வந்தா கூட்டம் வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அடுத்த வாரம் திடீர்னு சென்னையில் மழை வந்துருச்சு, இல்ல சென்னையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அந்த இடத்த ஒரு நடக்குது, அங்க போவீங்களா மாட்டீங்களா? இல்ல சரி அங்க நாளைக்கு போகும்போது இந்த கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு மட்டும் என் கூட்டம் வரலன்னு கேட்பாங்கல்ல. நாளைக்கு திருவண்ணாமலை போனாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விழுப்புரம் போனாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நானும் கேட்கிறேன். இல்ல அதனாலதான் நான் இப்ப இதுக்கு முட்டு கொடுத்து நான் உருட்டவும் முடியாது. ஏன்னா நாளைக்கு அவர் போனாருன்னா அதுதாங்க இன்னைக்கு நானும் கேட்கிறேன். போக முடியாத நாளைக்கு அவர் சூழ்நிலை இருக்கும். போனாருன்னா இன்னைக்கு நீங்க பேசின வச்சு நாளைக்கு திட்டுவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன? வெரி சிம்பிள். நயன் இல்ல கோபி ப்ரோ. இப்ப நீங்க ஒரு விஷயத்த எங்க வந்து வெரி சிம்பிள்ங்க. நாளைக்கு அவர் விழுப்புரம் போனாருன்னா நீங்க இன்னைக்கு பேசினதை வச்சு நாளைக்கு திட்டுவாங்க. ஏங்க என்னமோ நேத்து சொன்னேன், இதை விட சிம்பிளா நான் ஒண்ணு நாங்க சொல்றேங்க. போன என்ன அவங்களுக்கு பண்ணாலும் நாங்க திட்டுறதுக்கு ஒரு போனா குரூப் அவங்களுக்கு வந்து இருப்பாங்கங்க. இதாயிடும். இதுலயே இல்ல ப்ரோ. சிம்பிள் அது லாஜிக் தான். தப்பு அவரு சொல்லல ப்ரோ. நாளைக்கு போறத இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு பண்றத நாளைக்கு பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இல்ல நெகட்டிவிட்டி உங்களுக்கு வந்திருக்காது. கார்த்திக் ப்ரோ. ஓகேவா? அது முதல்ல ஆயன் ப்ரோ. நான் புரிஞ்சுக்கோங்க. உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். இப்ப நாளைக்கு விஜய் இப்ப ஒரு தெரியுதா? விஷயம் பண்றாரு. நின்னு இல்ல, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, எலெக்ஷன்லயே நிக்கல. ஆனா உங்களுக்கே ஒரு டிஃபரெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கே அப்படின்னா மத்தவங்களே எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எவ்வளவு நாள். இப்ப தெரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது வந்தா. இல்ல கார்த்தி ப்ரோ. நான் உங்களே கேட்கிறேன். நான் இல்ல இந்த சூர்யா ஃபேனா இருக்க அவரையே கேட்கிறேன். இப்ப நாளைக்கு விஜயோட ஏதோ ஒரு செயல் வந்து கண்டிப்பா புடிச்சா அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? அது நேத்து பேசும்போது கூட, ஆமா நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் அக்செப்ட் பண்ணுவேன். அத யாரும் வந்து பேச மாட்றாங்க. இன்னைக்கு இது தப்பு. இத வந்து இந்த மாரி பண்ணியிருக்கலாம்னு சொல்ட்டா, இது மட்டும் நீங்க அவருக்கு சாதகமா இது பண்றீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய ட்விட்டர் ஹேண்டில்ல அப்படி போட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க போட வச்சு தான் இது பிரச்சனை. சின்னதா இருக்கவன் என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டும் ப்ரோ. ஒரு ஃபேன்ஸ் கிளப்ன்னு வச்சிருக்காங்க. அவங்க அந்த மாரி பிஹேவ் பண்ணணுமான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் சரின்னா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஒரு 4, 5 பேர பார்த்தேன் ப்ரோ. ஒரு 20K, 25K இருக்கவங்கலாம் இப்படிதான் பண்றாங்க. அன்வான்டட் சில விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். பொலிட்டிக்கல்ல பேஷன்ஸ் தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சீமானையே எல்லாம் ட்ரோல் பண்றாங்கன்னா, அது யாரும் மறுபடியும் புரிஞ்சுக்க மாட்றீங்க. அவர் பேசுற நீங்க பேச்சால. சீமான ட்ரோல் பண்றவங்க சீமான மட்டும் ட்ரோல் பண்ணீங்க, எல்லா அரசியலும் ட்ரோல் பண்றாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு, கீழே ஒரு ட்ரோல் இல்லைன்னு பாருங்களா? ட்ரோல் இல்லாம இருக்கா? ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு, ட்ரோல் இல்லாம இருக்கா? கீழே சோசியல் மீடியால எல்லா அரசியல்வாதியும் அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு அக்செப்டன்ஸ் ரொம்ப அரசியல்வாதிக்கு வந்து முக்கியம் இல்ல பயங்கர ப்ரோ. பாசிட்டிவா இருக்கா? அக்செப்டன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம் ட்ரோல் இல்ல. இருக்குங்க. எல்லாருக்கும் எல்லாரையுமே ட்ரோல் ட்ரோல் இருக்கு. பண்ணுவாங்க. நீங்க வந்து ட்ரோல் பண்றாங்கன்னா அப்ப நீங்க அடுத்தவனை பாக்குறதே ஒன்று அர்த்தம், அவ்வளவுதான். யார அதே மாரி மோடியை பண்ணலையா ட்ரோலிங்க? ராகுல் காந்தியை பண்ணலையா? ஸ்டாலினை பண்ணலையா? உதயநிதி ஸ்டாலினை பண்ணலையா? விஜயை பண்ணலையா? அண்ணாமலையை பண்ணலையா? சீமானை பண்ணலையா? யாரை பண்ணல? அன்புமணி ராமதாஸ் பண்ணி எல்லாரையும் ட்ரோல் தான் பண்ணுவாங்க. அரசியல்னு வந்துட்டு அப்படிதான். இது சினிமா கிடையாது இல்லையா? சினிமாலே அப்படிதான், அரசியல் இன்னும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும்.
ஒன்றும் பண்ணாத இதுக்கே அது மேட்டர் கிடையாது. கங்குவானா ஏன் இப்படி அடி வாங்கினதுன்னு ஆமா, எனக்கு அப்போ அரசியலுக்கே வராது சூர்யாவை அரசியல் வச்சு ட்ரோல் பண்ணலையா? ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணாரு பாவம்? எப்பயே பேசினது இப்போ அவர் ட்ரோல் பண்ணலையா? அதெல்லாம் ட்ரோல் தான் பண்ணதாங்க செய்வாங்க. இல்லை கார்த்தி ப்ரோ, நான் உங்ககிட்ட பர்சனலாகவே கேட்குறேன். நாளைக்கு ஏதோ ஒரு சம்திங் வந்து அவர் பண்ணுற இதில் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்க இந்த பிஜேபி சப்போர்ட்டே அப்படியே இருக்குமா, இல்லை நாளைக்கு மாறுமா? ஏங்க, நான் பிறந்தது வந்து பிஜேபி சப்போர்ட்டர்லாம் கிடையாது, சரியா? நீங்களாம் சொன்ன பரம்பரையாக எங்கள் அப்பா திமுக, நான் திமுக, என் பையனை திமுக தான். எங்கள் அப்பா கருணாநிதிக்கு ஓட்டு போட்டார், நான் ஸ்டாலினுக்கு போட்டேன், என் பையன் இன்பநிதிக்கு போடுவான் அப்படின்னு பேச மாட்டாங்க. நான் எனக்கு இன்னைக்கு அண்ணாமலை பிடிச்சிருக்கு. அண்ணாமலை ஏன் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, ஓகேவா? இன்னைக்கு நான் பார்க்கறதுல ஒரு யங் பொலிட்டிஷியனாக இருக்காரு. எனக்கு 33 வயசு ஆக போகுது, அவருக்கு 40 வயசு, என்னோட 7 வருஷம் பெரியாரு. நான் 7 வருஷம் கழிச்சு சத்தியமா அந்த ஆள் மாதிரி இருக்க முடியாது. இன்னைக்கு திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சியை ஏற்றுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு அக்ரெசிவா இவ்வளோ நாள் இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஆள் படிச்சிருக்கான், வளர்ந்துருக்கான், சாதிச்சிருக்கான். அவன் வந்து இன்னைக்கு இங்க இருக்க யங்கான பொலிட்டிஷியன் அண்ணாமலையா இருந்துட்டு இந்த கட்சியெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்க கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அது பிடிக்குது, அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த ஐடியாலஜி தான் அப்படிங்கிற அவர் 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 ஆரம்பிக்கும் போது அண்ணாமலைக்கு என்ன நான் பார்த்து எனக்கு பிடிச்சதுன்னா, அண்ணாமலை அங்கிருந்து ஐபிஎஸ்ஆ இருந்தவர், 8 வருஷம் ஐபிஎஸ்ஆ இருக்காரு கர்நாடகாவில். ஐபிஎஸ்ஆ இருக்கும் போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன மரியாதை இருக்கும் உங்களுக்கு தெரியும். எவனுமே எதிர்த்து பேச மாட்டான், நேரில் கூட நிற்க மாட்டான். ஒரு போலீஸ்காரன்லேருந்து இன்ஸ்பெக்டர் இருந்து எஸ்ஐலேருந்து எல்லாருமே வாங்கய்யா போங்கய்யா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் செல்யூட் வைப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்படிதான் இருக்கும். ஒரு பப்ளிக் வந்து ஏற்றி பேச மாட்டான். அவர் போய் நின்னா வந்து சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கை கட்டி நின்று பேசுவான். 8 வருஷமா அப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு, 8 வருஷமே அதுவே படிச்சு போனது தான், லைஃப்பை வாழ்ந்துட்டு அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வரும்போது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். இங்கே டோட்டலாகவே ரஜினிகாந்தோடைய சிஎம் கேண்டிடேட்டை இவர் போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்த் வேணா நான் பிஜேபிக்கு போகிறேன்றாரு. அன்னைக்கு பிஜேபியோட நிலைமை தமிழ்நாட்டில் வெறும் 3% ட்ரோல் மெட்டீரியல். பிஜேபின்னு பேரை சொன்னால் காரிச்சு போனாங்க, அப்படி இருக்கும். 8 வருஷம் ஐபிஎஸ் அங்கே வேலை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இங்கே பிஜேபின்ட்டு ஒரு இப்போ உதயநிதி வராருன்னா அவங்க தாத்தா ஒரு கட்சி வச்சிருந்து அந்த கட்சியில் அவங்க அப்பா சிஎம் ஆகி அதுக்கப்புறம் வராரு, ஓகேவா? அண்ணாமலை அப்படி வரல. இங்க வந்து உடஞ்சி போன ஒரு ஓட்ட வண்டியில வந்து ஏறி நின்று அந்த வண்டி சரி பண்ணும் அப்படி வராரு. 3% இருக்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கட்சிக்கு தலைவராரு. அப்படி ஒரு பொறுப்பு தான் ஏத்துக்கிட்டாரு, டஃப்பான பொறுப்பு தான் ஏத்துக்கிட்டு நீங்க இங்க கொண்டு நிறுத்திருக்காருல்ல. இதெல்லாம் நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான். இந்த ஐடியாலஜி பிடிச்சிக்கிட்டு இந்த ஐடியாலஜி தான் இது கரெக்ட் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த ஆள்லாம் பாக்குறாருல்ல. ஸோ அந்த ஒரு கான்பிடன்ஸை, அந்த ஒரு விடாமுயற்சி தான் பாக்குறோம். இன்னொன்னு 8 வருஷம் வேலை பார்த்தது காங்கிரஸ் பீரியட்ல கர்நாடகாவில். உங்களால் அலிகேஷன் சொல்ல முடியாதா? சும்மா எப்போ பார்த்தாலும் ஆடு மேய்க்கிறவன், இதுதான் ட்ரோலு நீங்க பண்றது. என்ன சொல்லணும் நீங்க? 8 வருஷம் அண்ணாமலை கர்நாடகாவில் லஞ்சம் வாங்கினாருங்க, அங்க காசு வாங்கிட்டு இதை பண்ணிட்டாருங்க, இங்க காசு வாங்கிட்டு இதை பண்ணிட்டாரு. இன்னும் உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கேட்டா சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல உங்களால? ஏன்னா அதை பண்ணல. அவர் மேல என்ன அலிகேஷன் சொல்ல முடியுது உங்களால? மிஞ்சி போனா ப்ரோ அங்க பேசும்போது இதை சொல்லிட்டாரு ப்ரோ, ஏர்போர்ட்ல வந்து இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க, ஆனா திரும்ப கொடுத்துட்டாருங்க ப்ரோ. அவர் பேசும்போது நம்பர் மாற்றி சொல்லிட்டார் ப்ரோ. அவர் கருப்பா இருக்காரு ப்ரோ, அவர் அண்ணான்னு சொல்ற. இப்படி தாங்க இருக்கு ஒரு சீப்பான பாலிட்டிக்ஸா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை விமர்சனம் பண்றதுக்கு எதாவது இருக்கா உங்ககிட்ட ஃபேக்ட்? இப்ப சீமான் கூட சொல்றீங்க திருநெல்வேலி வாங்குறாரு, வெளில இருந்து காசு வாங்குறாருன்னு. அண்ணாமலைட்ட அதை சொல்றீங்களா? 8 வருஷம் ஐபிஎஸ் காங்கிரஸ்ல இருக்காருல்ல, அதை பண்ண முடியல. அப்போ 40 வயசுல இருக்க ஒருத்தர்னால இவ்வளவு விஷயங்கள் பண்ணும் போது அவரு ஸ்பேரை பாக்குறோம். அதுதாங்க விஜய்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். விஜய் வராது 50 வயசுல ஒரு பாலிட்டிஷியனா வராரு அப்படின்னா இங்க இருக்க அரசியல்வாதிகளை அவரை பார்த்து பயப்பட வேணாமா? அதிரடியா இறங்கி அடிக்க வேணாமா? புதுசா ஒரு விஷயத்த சொல்ல வேணாமா? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோம் அதான் சொல்ல வேணாமா? சும்மா இவங்களை உருட்டுனா அதே உருட்டு. நீட்டு எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, 2 லாங்குவேஜ் படிப்போம், தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் ஆளணும், தமிழ் தேசியம், திராவிடம், பெரியாரு, வேலுநாச்சியார் ஓகே, வேலுநாச்சியார்லாம் பேசுறதுனால ரைட், ஓகே. இப்போ அதனால நமக்கு எதாவது இருக்கா? சும்மா ஜாதிக்கு ஒரு தலைவர் தூக்கி வச்சுட்டு கொள்கை தலைவர்னு வச்சுக்கிறது. கேட்டா இதெல்லாம் இவங்க கொள்கை தலைவரா?
என்ன ஜாதிக்கு ஒரு தலைவர் தூக்கி வச்சுட்டு கொள்கை தலைவர், அதுல இன்னொரு மேஜர் 2 3 ஜாதி விட்டீங்க. சும்மா இந்த பழைய பூமர் அரசியல் பண்றதுக்கு தான் அவர் வந்தாரா? அதுக்கு சீமானே பெட்டரு. சீமான்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. அவரெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் அவர் இருக்கிறதுலே ஏங்க சீமான்ட்டியாவது ஒரு உருப்படாத ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்குங்க. அது நடக்கவே நடக்காத உருப்படாத ஐடியாலஜி தான் இருக்கு. நீங்க எல்லா பக்கமுமே வந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒருத்தர் எல்லாம் பழைய பூமர் அரசியல தான் நிக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்க மாட்டியா? மாத்தி சில எல்லாம் விஷயங்கள் சொன்னா ப்ரோ கூட்டத்தை பாருங்க ப்ரோ, க்ரௌடு சேரும் ப்ரோ, கூட்டத்தை பாருங்க. ஐயா இதான் நான் பார்க்க வந்தேனா? உனக்கு கூட்டமே செல்லனாலும் உனக்கு க்ரௌடு இல்லைனாலும் 100 பேர் இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு வந்து பிடிச்சி நான் நிக்கணும். சும்மா நான் விஜய் ஃபேன் அவன் நிக்க கூடாது. ப்ரோ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். சூர்யாவோட சில ரீசன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னாலும் பாலிடிக்ஸ் உள்ள வர மாதிரி தான் சில விஷயம்லாம் அவர் பண்றாரு. இப்படி வர வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல? அவர் தான் வந்துட்டு போயிட்டாரு. இல்லை இதுக்கப்புறம் இல்லை ப்ரோ, நான் உண்மையாவே கேட்குறேன். ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா இல்லை ஒரு கேண்டிடேட்டா நிற்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே வர்ற கிடையாது. மாதிரி தெரியலங்க. வர மாதிரி தெரியல. இல்லை அதுக்கு முன்னாடி அவர்லாம் கொஞ்சம் வரமாட்டாருங்க. ஆக்டிவா மீட்டிங்ஸ் எல்லாம் வரமாட்டாரு வரமாட்டாரு. ஆக்சுவலா இது நான் கேள்விப்பட்ட ஒண்ணு. என்னன்னா இப்ப நேத்து கூட பேசியிருப்பீங்க. ஒரு பீரியட்ல வந்து அவர் எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணாரு. இப்ப வந்து எதுக்கும் பண்றது இல்ல அப்படின்றது. யாரா இருந்தாலுமே ஒரு 5 வருஷம் எடுத்துங்களேன் மினிமம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்குவம் இருந்திருக்கும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இருந்த பக்குவம் வேறயா இருந்திருக்கலாம். இந்த டைம்ல இருந்த பக்குவம் வேறயா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த இதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நான் எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி ட்விட்டர்லயே உட்காந்து இதே அரசியலை பண்ணிட்டு இருக்கிறது. இது ஒண்ணு. இதை தவிர்த்து நான் வேற எதனா பண்ணேன்னா, ஒண்ணு இறங்கி களத்துல இறங்கி தான் போராடணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஒருத்தர் இருக்கிறவரை போயிட்டு நம்ம இது ஏன் பண்ணல, அப்படி ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கறதும் தப்பு. இல்லை அதான் கேட்குறேன். அவர் நீங்க இன்னைக்கு வரலாற்றையா பேசுனீங்களே, அந்த இன்னைக்கு அளவுக்கு பேசினவர் இப்போ வராம இருக்காரு. இப்போ சில விஷயத்துக்கு பேசாத இருக்க வச்சு தானே கொஸ்டின்ஸ் வருது. அதுதான் அதுதான் சொல்றேன். இப்ப அன்னைக்கு பேசினாருன்றதுக்காக அன்னைக்கு பேசுனீங்களே, இன்னைக்கு ஏன் பேசலையேன்னு சொல்லிட்டு அதுதாங்க நம்ம போயிட்டு விமர்சனம். ஒருத்தரை போய் கேட்க முடியாதுல்ல. கேட்க இப்ப முடியாதுன்னு இல்லை ப்ரோ. இப்போ அவர் வருவாரா? ஏன்னா இப்போ இப்பதானே ப்ரோ கேட்ட நீ திருநெல்வேலி அதேதான். தூத்துக்குடிக்கு சேம் போனாரு, சென்னைக்கு ஏன் சேம் போலன்னு லாஜிக் தான். அப்படியே மாத்திரியே ப்ரோ. இல்ல சேம் லாஜிக் தான். விமர்சனம்னா எல்லாருக்கும் விமர்சனம் தான். அதுக்கு பதில் சொல்லணும்ல கேட்குறாங்க. இல்லை எனக்குமே எதுக்கு இருந்தது என்ன புரியல. எதுன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. ப்ரோ. அவர் பாலிடிக்ஸ் வராரா இல்லையான்னு கேட்டா மெச்சூரிட்டின்றீங்க. சில விஷயம்லாம் ஆமா, சொல்றீங்க. அதான் இப்ப கார்த்திக் போலன்னு வந்து சொல்லிட்டேன் என்ன நானு. சொல்றீங்க? முன்னாடி நான் இப்ப அவரை தான் போலன்னு கேட்குறேன். சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்றேனே. அவரு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்றேனே. இல்லை அப்போ அவர் முன்னாடி இருந்தது மட்டும் ஏன்னு கேட்டா நீங்க அப்போ ஒரு இது இப்போ ஒரு இதுன்னு சொல்றீங்களா? அதை தான் கேட்குறாங்க. ஏன் மாத்தி மாத்தி வாய்ஸ் ஏங்க அவுட்டா ஒப்பீனியன் இப்ப பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன்றது யார் வேணா சொல்லலாங்க. ஓகேவா? இப்ப நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததே எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கும் நான் வந்து பேசுவேனான்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு நான் பேசலன்னு சொன்னேன்னா, அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க என்கிட்ட நீங்க கேட்டீங்க வருவாரா வரமாட்டாரான்னு கேட்டீங்க. எனக்கு ப்ரோ தெரிஞ்சு நான் அவர் அதெல்லாம் வரமாட்டாருன்னு பண்ணல. சொல்றேன். நான் அவருக்கு அவ்வளவுதான். கிரிட்டிசைஸா பண்ண கொஸ்டின் தான் பண்ணேன். ஏன் வரல? என்ன என்ன சொல்லல. ஓகே. இவரை சொல்றேன். சூர்யாவை சொல்றீங்க. அன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு பேசல. அதனால வந்து அவரு டிஎம்கேக்கு வந்து சொம்படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் பேசிட்டு தானே அப்படியெல்லாம் இருக்காங்க. யாரும் சொன்னாங்க? இங்க அப்படி யாரும் பேசவே இல்லை. இல்ல இங்க பேசலங்க. ஆக்சுவலா அவர் மேல அப்படி ஒரு இது இருக்கு. அதான ப்ரோ உண்மை. டிஎம்கே அவர் பீரியட்ல மேல வாய்ப்பு இல்லைங்க. அவர் மேலலாம் இல்லைங்க. அவரே அப்படிதான் இருக்காரு. அப்புறம் அதுதான் அப்படியா சொல்றேன்ல. வரும்? அது வந்து சொல்ல போறீங்களா? அதுதான் சொல்றேன். அது வந்து நீங்க இப்ப அவரு பேசலன்றது நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது அது கங்குவா ஆடியோ உங்களோட லான்ச் விருப்பம். வரைக்குமே கங்குவா ஆடியோ லான்ச்ல வந்து இந்த போஸ் அங்கேட்ட வந்து விஜயை ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகேவா? அப்ப ஐயோ என்னங்க தேவையில்லாம ஒரு ஆடியோ லான்ச்ல விஜயை ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டாருன்றதுக்காக
விஜய்க்கு வாழ்த்து சொல்லணும். அப்ப விஜய்க்கு மட்டும் வாழ்த்து சொன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம என்னோட நண்பர் உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம்மா இருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு நண்பர் அரசியலுக்கு வராரு, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆமா 2 சைடும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி போயிட்டு ஆமா இருக்கு bro இப்ப நிலைமை. இப்ப ஆமா. அப்ப கொள்கைன்னு அங்க எடுத்துக்கிட்ட அங்க வந்து இப்ப அங்க இல்ல வந்து இல்ல இல்ல அங்க வந்து போசன் கிட்ட பேசலன்னா 2 பத்தி பேசுறது தவிரல. அவர் ஆமா பேசிட்டாரு. அவர் பேசியிருக்க விஜய் ட்ரோல் மாட்டாரு. பண்ணதுனால ம். அதை டைல்யூட் பண்றது நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆமா இப்ப விஜய்க்கு வந்து அது என்னவா வாழ்த்துக்கள் இருக்கும் சொல்லணும். அவர் ஆனா விஜய்க்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டா என்னடா நீ விஜய்க்கு ம், வாழ்த்து சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி திமுக காரன் நம்ம நண்பர்கள் கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ம். இவருக்கு உதயநிதிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்போ நம்ம நிலைமையே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அரசியலுக்கு வருது? ஏங்க இது அதுதான் யோசிக்கவே இப்ப இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப ரெண்டு பேருமே இப்ப மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்ப அவரும் வந்து இப்பதான் வந்து துணை முதல்வர் இருக்காரு, இவரும் இப்பதான் வந்திருக்காரு, எல்லாம் ஒரே டைம்ல தான் நடக்குது அப்படின்றப்போ அவர் 2 பேரையும் மென்ஷன் பண்ணதுல தப்பு இல்லைல்ல. சரி இப்போ ஒருவேளை எப்படியோ இப்போ மீடியா இப்போ ஆக்சுவலா நீ இப்ப 2026ல இப்ப நீங்க 2026ல சொன்னதான் இந்த ப்ரோ. 2 பேத்துல இப்ப யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க இல்லையா? 2026ல இந்த 2 பேத்துல யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியும். ஆமா மக்களால யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கள போய் அவர் மீட் பண்ணுவாரு. அது இப்ப லாஸ்ட் டைம் நீங்களே பாத்தீங்களா? இப்ப மு க ஸ்டாலின் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதல்வர் ஆனாரு, அவரை போய் இவர் பார்த்துட்டு வந்தாரு. அது மாதிரி யாரு இப்ப ஜெயிக்கிறாங்களோ போய் பார்த்துட்டு வர போறாரு. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஏடிஎம்கேவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாரு, அவரு இவ்வளவு பேசினாருன்னு சொல்றீங்க. அன்னைக்கு அவங்க வந்து ஆட்சியில உட்கார்ந்தவங்க யாரும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே கிடையாது. ஒருத்தங்க யார் சொல்ல போறா? தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இப்போ இருந்தாங்க. ஏடிஎம்கே ம். ஓட்டு போட்டவங்களா யாரு? ஏடிஎம்கே ஏங்க ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே போட்டவங்களா ஓட்டு யாரு? போட்டவங்க எடப்பாடிக்கு போட்டாங்களாங்க? ஏடிஎம்கேக்கு போட்டவங்களா ஏடிஎம்கேன்ற கட்சிக்கு போட்டவங்க. அந்த கட்சி தான் சிஎம் செலக்ட் பண்ணும். ம். ஆமா அப்போ 117 ஆட்சியில எம்எல்ஏ சேர்ந்தாங்க சிஎம் செலக்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன்ல. இப்ப ஆட்சியில உட்கார்றவன் ஒரு தப்பு அங்க வேற ஒண்ணு நடக்குதுன்னும் போது அங்க தப்பா இருக்குதுன்றத அன்னைக்கு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு இது தப்பா பேசலன்றத இருக்கு. அதையே ஒரு இல்லைங்க புரியல. இது பேசலன்னா தப்பா இருந்துச்சு. விமர்சனம் தாங்க வரும். அது எடுத்துக்கிட்டங்க அவ்வளவுதான். ஆமா ஏங்க அது அவருக்கும் தெரியும்ல. நம்ம அன்னைக்கு பேசணும், இன்னைக்கு நம்ம பேசலன்னும் போது பேசதான் செய்வாங்க. அதனால அவர் ஏன் அப்படி சொன்னாருன்ற விளக்கமே வேண்டாம். நம்ம விமர்சனத்தை எடுத்துட்டு ஆமா ஒண்ணு ஆமான்னு சொல்ல வேண்டாம். அது இப்ப விமர்சனத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. கள்ளச்சாராய இஷ்யூலயும் பேசினாரு. அப்பயே என்ன சொல்றாங்க? பாரு பட்டும் படாம அடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் எது பண்ணாலும் இங்க அப்படித்தானே இருந்துச்சு. ஏங்க அது அப்படிதாங்க இருக்கும் விமர்சனம் தான். ஏன் அதை விட தெளிவா ஒருத்தங்க யாருங்க பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ண முடியும்? இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க பேசுனீங்களே ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களை அதுதான் பத்தி சொல்லுங்க. விமர்சிக்கும் போது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் எல்லாரையும் கேள்வி அக்செப்ட் கேட்கிறாரு. பண்ணிக்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற சில நடிகர்ல இவருக்கு இருக்க அரசியல் தெளிவு மத்தவங்களை விட கொஞ்சம் மேல இருக்குன்னு நான் நம்புறேன். அத அது நீங்களும் உங்களுக்கு கேட்கலாம். அந்த அதானே ஒப்பீனியன் நம்புறீங்க. உங்களுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும். இருங்க இல்ல இருங்க இல்ல அந்த இப்ப நீங்க ஒப்பீனியன் வந்து அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு நானும் டிஃப்ரெண்டா சொல்றேன். இருக்கும். இருங்க அந்த ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அதை வந்து செயல்படுத்தும் போது இல்ல அவரு எப்படி சொல்றது, இப்ப இன்னைக்கு நடந்த மாதிரியே இப்ப விஜய் வந்து அரசியல வந்து சில செயல்படுத்தும் போது அதுக்கு வெளிப்படையா வெளியே தெரிஞ்சிடும். ஓகே நம்ம நினைச்சதை விட இவரு ரொம்ப கீழே தான் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது அவர் வந்துரும். அவர் ஓகேங்களா? எப்படி ஆமா ப்ரோ. பேசுறாரு நீங்களே டிஎம்கே கேளுங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சூர்யா சைலண்ட் ஆனார்ல, அது மாதிரி தான் சில பேத்துக்கு தோணும் விஜய் பண்றத பார்த்து. அததான் நானும் சொல்லிட்டு இப்ப இருக்கேன். இப்ப அன்னைக்கு பேசினாரே நீங்க பேசலன்றத நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது அது உங்க இஷ்டம், நீங்க பண்ணிக்கோங்கன்னு தான் நானும் சொல்றேன். அவர் அரசியல் வருவாரு வரமாட்டாருன்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். அவர் வரமாட்டாருன்றது நானே சொல்றேன். அதாங்க அதுக்கு வந்து ஏன் 2 பேரும் வாழ்த்தினாருன்ற விளக்கமே வேண்டாம். இல்ல இப்ப இவராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவரு சொன்னாரு மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு. இதே மென்டாலிட்டி இல்ல தான் இப்ப எல்லாருக்கும் அதான் இருக்கும்னு 2 நான் பேரையும் சொல்லல. வாழ்த்து இல்ல சொன்னாருன்னா 2 அதுக்கு கொஸ்டின் தான் விளக்கமே கேட்டேன் வேண்டாம். நானு. நான் இப்போ வெறும் ரசிகரா தான் இருக்கேன். நான் ஒன்னும் இப்ப தொண்டனா மாறல. சரி இப்ப நீங்க ரசிகனா அடுத்த ஓட்டு இருக்கும்போது போடாம இருக்கீங்களா? இருங்க இருங்க விளக்கமே கேட்கலங்க. இப்ப விட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்களா? பின்ன ஃபேண்டம் இப்ப ஒரு ஃபேனிசம்ன்றது அப்புறம் என்ன? விட்டு கொடுக்காம எல்லாரும் அப்படிதானே பேசுறதுதான். ப்ரோ இருப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் ஏங்க இருப்பாங்க. நீங்களே அதைத்தான் அக்செப்ட் சொல்றேன். பண்ணிக்கணும். இப்ப விட்டு கொடுக்காம பேசுறதுதான் ஃபேன்ன்றதுக்கு வேற என்ன இருக்கு அர்த்தம்? இப்போ நான் உங்களை தப்பே சொல்லல. நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. நான் உங்க போஸ்ட் எல்லாம் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து அபியூஸ் மத்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்கன்னு பேசல. மத்தவங்கள சொல்லும்போது அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றத சொல்றதுக்கோசரம் தான் ஏன்னா உங்கள சொன்னேன். நானு இப்ப சரிங்களா? இப்ப நான் விஜய் இருங்க அவர் விஜய சொல்றேன்னா கூட நான் வந்து ஃபேன் இப்ப ஃபைட் இருங்க பண்ற மாதிரி இருங்க ப்ரோ. சொல்லல. இருங்க. இப்ப கார்த்திக் ப்ரோ வந்து அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறாரு. சில விஷயம் சொன்னாரு.
அவரு முதல்ல இருந்தே அப்படி இருக்காரு. நீங்க தான் வந்து பாலிடிக்ஸ்லயே இல்ல, தொண்டனே இல்ல. நீங்க அதான் நீங்க ஏன் இத விமர்சனம் பத்தி சொல்லும்போது ஆமா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல. அது விளக்கமே கொடுக்க அதுக்கு தேவையில்ல. சொல்லவே தேவையில்ல, விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். விளக்கமே வேண்டாங்க. அதை இவர் கார்த்தி ப்ரோ தானங்க பேசினாரு, நானாங்க பேசினேன். அதை நான் இல்ல எடுத்துட்டே ப்ரோ, வரலையே அந்த இல்ல கான்செப்ட். இல்ல இல்ல ப்ரோ நீங்க இந்த 1 hour ரெக்கார்டிங் தான் இருக்கும். நீங்க நாளைக்கு போய் பாருங்க நீங்க எத்தனை வாட்டி பேசுனீங்க. ஏன்னா நீங்க இப்ப விஜய் இப்ப எதை வந்து அந்த எதை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களை எதை பத்தி ட்ரிகரே எதை பண்ணல பத்தி ப்ரோ. இத்தனைக்கும் உங்களை ட்ரிகர் பண்ணல. அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கொந்தளிக்கிறீங்க. இல்ல இதே இல்ல இல்ல மாதிரி ப்ரோ, எல்லாருக்கும் இருக்கும். எதை பத்தின்னு கேக்குறேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அவர் இங்க வரணும், வந்தா கூட்டம் வந்துருமா, நீங்களும் கேட்டீங்க. ஆமா ஏன்னா விஜய்க்கு நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்க. ராபின்சன் அது ஒரு கேட்டார் அப்படின்னா விமர்சனம், அதை அவரு அக்செப்ட் பண்ணணும்னு டிஎம்கே. சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு கார்த்திக் இப்ப ப்ரோ சூர்யாக்கு மேல கேட்டாருன்னா வரும்போது நீங்க அவர் வந்து இப்படி ஒருத்தருக்கு சொன்ன இப்ப எப்படி? சொல்லுவாரு. இருங்க ஒரே நிமிஷம். அரசியல்ல வராத இவரு சூர்யாக்கு நான் ஓட்டு போட போறது கிடையாது. நீங்க அரசியல்ல ஏன் இப்ப விஜய் ஏங்க வந்திருக்காரு, நீங்க அவருக்கு நான் ஓட்டு ஓட்டு போடுங்க எங்க போடாதீங்க. ப்ரோ இருங்க ஆமா ப்ரோ. ஏங்க அப்போ நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ப்ரோ உங்களை தப்பு சொல்லல ப்ரோ. இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? அரசியலே வராதவன ஏன்டா கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா அப்படிதானே? ஆமா அப்புறம் ஏன் ஆமா. அரசியலே வராதவர் ஏன் அரசியல் பேசணும்? அரசியலே வராதவருக்கு எப்படி ஒரு வந்து சரி, இப்ப ஒரு நீங்க ஒரு பேசலையா எஜுகேட்டட் அரசியல்? பாலிசினா எப்படி இருங்க, தெரியும்? இப்ப நீங்க பேசலையா அரசியல்? நான் சப்போர்ட் பண்ற வச்சுதான் ப்ரோ பேசுறேன். நான் சப்போர்ட் ப்ரோ பண்ணாம அவர் பேச ஒன்றும் நாம ஒன்றும் இப்போ மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருப்பது நாம் தான் எல்லாரும் போராடுங்கன்னு சொல்லலை இல்லை அவரு. அவரோட ஒப்பீனியனை தான் சொல்றாரு. ப்ரோ நான் டிஎம்கே ஆதரவாளரும் இல்லை. ஏன் நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்கேன். அவர் எப்படி ட்ரிகர் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் மற்ற ஃபேன்ஸும் ட்ரிகர் ஆவாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்கு உடனே வரீங்க? இப்ப அரசியல் இல்ல இல்ல நான் அவரை தான் பேசுறதுங்கிறது கேட்கிறேன், உங்களை எல்லாருக்கும் கேட்கல. இருக்க தனிப்பட்ட உரிமைங்க. அதை போயிட்டு நம்ம கேட்க ப்ரோ முடியாதுல்ல. உங்களை தப்பே சொல்லல ப்ரோ. ஏங்க நீங்க தப்பாவே பேசுங்க. நீங்க சொல்லுங்க. ஏன்னா கிரிட்டிக் நீங்க பண்றது கொஞ்ச யாரும் நேரத்துக்கு சொல்லல. முன்னாடி இப்ப விஜய் வந்து பனையூருக்கு இப்படி கூட்டிட்டு வந்தாருன்ற விமர்சனத்தை வைக்கும்போது ஆமா அப்படின்ற அந்த விமர்சனத்தை நீங்க சொல்லும்போது அதை அக்செப்ட் ஓகே பண்ண சொல்லும்போது நீங்க சூர்யாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது சரி, ஆமா நான் என்ன இருங்க உங்க நீங்க பாயிண்ட்டுக்கே வர அக்செப்டே எனக்கு பண்ண புரிஞ்சுது. வேண்டாம். நான் என்ன அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் எதை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எதை ப்ரோ அக்செப்ட் அது பண்ணீங்க? சொல்லுங்க, நான் உங்களுக்கு அக்செப்ட் இல்ல பண்றேன். நீங்க இப்போ சூர்யா இல்ல மேல இப்ப நான் ஜெகதீஷன் வச்ச ப்ரோ எந்த சொன்னார்ல அலிகேஷன் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணீங்க? அரசியலுக்கு வரமாட்டாருன்றீங்க. அப்புறம் ஏன் முன்னாடி அந்த கருத்து பேசுனாங்கன்னா அது அது அதுவும் ஒரு விமர்சனம் தான். அதை ஓ எடுத்துட்டு அப்போ கடந்து இப்ப போயிடணும். இல்ல அததான் சொல்றேன். அப்போ அன்னைக்கு அன்னைக்கு டைம்ல அவர் அரசியலுக்கு வர போறன்றதுனால அதை பேசினாருன்னு சொல்ல வரீங்களா? அவர் எதுக்காக வராருன்னு தெரிஞ்சது இல்லைங்க. ப்ரோ? அந்த நிலைப்பாடு அப்படியே இருந்துச்சு. இப்போ இந்த நிலைப்பாடு இப்போ இப்போ ஒண்ணும் இல்லைன்னா அந்த அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போயிடணும். அவ்வளவுதான். ப்ரோ நீங்க இப்ப வெளிப்படையா எதுவுமே நீங்க பேச தேவையில்ல. அரசியல் பேசாததான் உங்களை அரசியல் கட்சிங்க எல்லாம் எதிர்த்து அடிச்சாங்களா? உண்மையை சொல்லுங்க. கங்குவாக்கு யார் பண்ணது? ம் நீங்க என்ன பேசுனது பண்ணாங்க? தப்பு. ஆமா யார் பண்ணல? சரி எந்த பார்ட்டிஸும் உங்களை எதுவும் பண்ணல. படமே ஏங்க படம் நல்லா நான் தான் இப்ப இருந்தது. கூட சொல்றேன்ல, நான் அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நான் தனிப்பட்ட எங்க ஸ்பேஸ்ல பேசுறதும் தான். ஒரு படத்த ஒரு தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்சினாலையும் ஒரு ஃபேண்டமாலையும் வீழ்த்திடவே முடியாது. அப்புறம் நீங்க ஏன் இப்ப வந்து உங்க உங்க சைடுல நான் இருக்கிற எல்லாரும் சொல்லலையே. எடுத்து இப்ப தப்பா பேசுறீங்க? நான் சொன்னேனா? என் வாயில இருந்து வந்ததா? இப்ப வந்து பிஜேபி வந்து வீழ்த்திட்டாங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து வீழ்த்திட்டாங்க, ப்ரோ அஜித் ஃபேன்ஸ் நான் வந்து இப்ப வந்து வீழ்த்திட்டாங்கன்னு நான் சொன்னேன். விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் வீழ்த்திட்டாங்கன்னு நான் பேசவே இல்ல. உங்க ம் ஃபேண்டம்ல இருக்க உங்க சூர்யாவை பத்தி ஒரு அலிகேஷன் ஒரு கொஸ்டின் வைக்கும்போது உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஆமா இது இப்படிதான் அவர் அததாங்க இப்படிதான் சொல்றேன். பேசணும் அதுதாங்க சொல்ல அப்படின்னு வராரு. சொல்ல முடியல. நீங்க வேற என்ன எதுவுமே சொல்றீங்க? நான் சொல்லங்க. ஃபேனு, ஏங்க நான் நீங்க வந்து அவருக்கு நல்லா அததான் பண்ணுவேன் சொல்றேன். அப்படின்னு நீங்க பேசுறீங்க. சொல்ல வரத தெளிவா சொன்னீங்கன்னா நான் எதை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ண முடியாது நான் தெளிவா சொல்லிடுவேன். நான் ஏதாவது நீங்க தப்பா அது எது பேசுறேன்? இல்ல யாருக்காவது ப்ரோ கார்த்தி ப்ரோ நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. தெளிவா முதல்ல பேசுறீங்க. இருந்தே ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நீங்க தான் மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி அதை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லா ஃபேன்ஸுமே அவங்க ஃபேன்ஸ்க்கு ஆதரவா தான் ப்ரோ பேசுவாங்க. தப்புனா சரி, அவங்க அக்செப்ட் நீங்க பண்ணிக்கணும்னு என்ன கேட்க சொல்லும்போது வரீங்க? நீங்க அன்னைக்கு ஏன் அக்செப்ட் பேசினாரு, பண்ணிக்கல? இன்னைக்கு பேசலன்றத சொல்ல வரீங்களா? ப்ரோ நான் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைன்றது தான் இப்ப இவ்வளவு நேரம் இதுவே. நீங்க அவரு வேற அதுதான் ப்ரோ. பாலிடிக்ஸ் நீங்க அன்னைக்கு பேசினாரு, நீ இல்ல பேசலன்றத நான் அது அக்செப்ட் அது பண்ணிக்கலன்னு அது சொல்ல விடுங்க, வரீங்களான்னு கேக்குறேன். அது விடுங்க, அது ஓகே. வித்தியா சைலண்ட் ஆயிட்டாரு. அடுத்த வேலையை போடுங்க. கடந்து அது போயிடணும். ஓகே, அவ்வளவுதாங்க. விமர்சனம் வச்சாச்சு ரைட் அவ்வளவுதாங்க. அப்படின்னு கடந்து போயிடணும். முடிஞ்சு அவ்வளவுதான். அவர் பேசினாரு, அப்புறம் அப்ப அதுக்கப்புறம் விமர்சனம் பேசினாரு, இப்ப வச்சாச்சு. பேசல. அவ்வளவுதான். கடந்து போயிடணும். ஏங்க நான் மட்டும் தானேங்க இன்னைக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு நான் சொல்றேன். இல்ல இல்ல. சரி கார்த்தி ப்ரோ நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புஷ்பா 2 பத்தி ஏர்லியா ரிப்போர்ட்ஸ் வந்துரும் இல்ல ப்ரோ? ஏன்னா யூஎஸ்ல எல்லாம் இன்னும் ஏர்லியா ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா, நாளைக்கு நாளைக்கு நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்களே. நீங்க நைட்டு மீன்ஸ் நீங்க நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்களே. தெரிஞ்சிருமா ப்ரோ? அப்ப நீங்க சொல்லிடுவீங்களா நைட் நாளைக்கு ஸ்பேஸ்ல ஏதாவது அப்டேட்? ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த மூவி எப்படி இருக்கும்னு. படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. ஸோ அதனால
எவ்வளவு நல்ல விஷயம் படமா இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு வந்து நேரம் பார்க்க முடியாதுங்க. நம்ம இல்ல எவ்வளவு பெரிய படங்கள் எதுவுமே நீங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணாது. So, அதனால அதுல 3 மணி நேரம் 20 நிமிஷம் போது நீங்க பெருசா அப்படியே அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். ஆஹா ஒரு ஓஹோன்னு கமர்ஷியல் நினைச்சிட்டு போனா அது ஆக்ஷன் அப்படியே நினைச்சு போனீங்கன்னா ஓகே. இல்லைங்க அப்புறம் எதிர்பார்த்த அளவுக்கு அதனால நீங்க எதிர்பார்ப்ப கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டே போங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பிளைண்டா போயிட்டு பாத்துட்டு வர்றது பெஸ்ட். அந்த மாதிரி போனா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2ல சாங் சீட் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப பெருசா அப்படி எதிர்பார்த்துட்டு அது இருக்க போது இது இருக்க போது உள்ள யானை இருக்கும் குதிரை இருக்கும் அப்படின்னு போவாங்க. நார்மலா ஒரு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறோம். தெலுங்கு ஸ்டைல் ஒரு கமர்ஷியல் படம் தானே புஷ்பா. ஒரு பாகுபலி கேஜிஎஃப் கிடையாது. ஸோ தெலுங்கு அதனால படம் ஜாலியாவே பார்க்காத பார்க்கலாம் மேக்கிங் அப்படின்னு போனா போதும். அப்படி கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி நினைச்சு போங்க போதும். பார்ட் 3 வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது ஆமா அதுதான் இப்போ போஸ்ட் இவரு போட்டாரு, வெசுல் புகுட்டி போட்டாரு இந்த ரேம்பேஜ்னு சொல்லிட்டு. அவங்களே போட்டாங்களே. ஆமா கடைசியில கிளைமேக்ஸ் நடந்தா கூட படம் பிக்கப் ஆயிடும்ல ப்ரோ. ஒரு எதனா ஒரு இது வச்சா. இல்ல ப்ரோ அதுல விஜய் தேவர் கொண்டா நடிக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ரோ உண்மையா? தேர்ட் பார்ட்ல நாளைக்கு பார்த்துருவோம். ஓகே ஓகே பாய் குட் நைட். இப்போ அந்த டிவி கேட்குறாங்களா, நான் வந்து உங்க மேல இன்னைக்கு வருத்தமும் கிடையாது எதுவும் கிடையாது. விமர்சனத்தை சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டு மாத்திக்கிட்டா ஓகே தான். மாத்திக்கோங்க ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் மாறிடும். அது அவரே மாத்திக்குவாரு. இவனுங்க தான் குறுக்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் சரியா ஓகே ரைட் இது தப்பா இருக்கா தப்பு இதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே மாத்திக்குவாரு. இவனுக்கு தான் இங்க எப்படி நீ பேசலாம் எங்க புஷியானது எப்படி பேசலாம் அப்படின்னு இவனுக்கு தான் வருவானுங்க மல்லு கட்டிட்டு. அந்த இவனுக்கு தான் அந்த மோட்ல இருப்பானுங்க தவிர அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்களே ஏத்துக்குவாங்க. அவர் விஜயே பாப்பாரு. பாப்பாரு மீன்ஸ் சோசியல் மீடியால என்ன ரியாக்ஷன் இருக்கு இதுக்கு ஓகே ரைட் இதுக்கு இருக்கா இதை வந்து இதை மாத்திக்கணும் இதை மாத்திக்கணும் இதை மாத்திக்கணும் அப்படின்றத அவரே பண்ணுவாரு. இவனுங்க அதுக்குள்ள வந்துட்டு எங்க தளபதி நீ எப்படி பேசலாம், அது ஆச்சா பச்சா அது தெரியுமா இது தெரியுமா நாங்க யார் தெரியுமா அவருக்கு பாதுகாப்பு அதெல்லாம் ரொம்ப தெரியும். அது அவருக்கே தெரியும். அவரு வந்து எது தப்பா இருக்கோ எது சரியா இருக்கோ அவரே பார்த்து அவரே மாத்திக்குவாரு. நீங்க அதுக்குள்ள என்னன்னா மொத்தமாவே அவரை அண்ணே நீங்க சும்மா இருக்கனே இவனுக்கு கிடக்குறானுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் தேவையில்லாம ஒரு தப்பான ரூட்டுக்குள்ள கொண்டு போவீங்க. தப்புனா தப்பு, அதை மாத்திக்கணும் அப்படின்றத சொல்லி பழகுங்க. விமர்சனத்தை பிளைண்டா எடுத்துக்க வேண்டாம். அவங்க சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க சரி ஓகே இது அதுக்கப்புறம் எடுத்து திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிடும். ஓகே குட் நைட். குட் நைட். நைட்.